கிறிஸ்துக்குள் வாழும் பிரியமான சகோதர சகோதரர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மைட்டி ஏஞ்சல் அனாயிண்டிங் சர்ச் சார்பாக இந்த காணொலியை காண்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக ஓய்வு நாளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும்படியாய் இந்த நாளிலே நீ கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே கர்த்தாவே, இதோ தேவனே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். என்னை ஆஸ்வதிப்பீராக. நாங்கள் பாடப்போகிற பாடல்களையும் கர்த்தாவே உடைய வார்த்தையும் நீர் ஆண்டவரே எம்மாவு சிஷ்யருக்கு விதமாக கர்த்தாவே அப்பத்தை பிட்ட பொழுது ஆண்டவரே நீர் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்தோரோ அதே போல கர்த்தாவே உடைய வார்த்தையை நாங்கள் கர்த்தாவே பிட்டு அநேக ஜனங்களுக்கு கர்த்தாவே இந்த வேளையில மறைவான மன்னாவை நீ தர வேண்டுமா செபிக்கிறேன். இந்த வேளையில பாடல்களையும் அந்த வார்த்தையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொலியை காண்கிற ஒவ்வொரு சகோதரியும் குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். சகோதர சகோதரி, இந்த வேளையிலே நாம் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். பக்கம் 44 பாடல் புஸ்தகத்தில் பக்கம் 44 பாடல் எண் 183 கர்த்தாவின் ஜனமே என்ற பாடலை பாடுகிறோம். பக்கம் 44 பாடல் எண் 183 நாம் பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீர்த்தனம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடினார். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடினார். அல்லேலூயா 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 பாவத்தின் சுமையகற்றி பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமையகற்றி ஓடும் பாதாள வழி விலக்கி. பரிவாக நன்மை கரமீட்டி காத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நன்மை கரமீட்டி காத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நீதியின் பாதையிலே அவனிடம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவனிடம் நம்மை நடத்துகிறார். இது வந்த போதும் மாறாத இந்த
வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. இது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. 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 மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகமின்றி கானம் பாடி பரனோடு நீதம் வாழ்வோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி கானம் பாடி பரனோடு நீதம் வாழ்வோம். அல்லேலூயா. 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 கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் அடுத்ததாக நாம் ஒரு கோரஸ் பாடலை பாடப் போகிறோம். கோரஸை பாடி நாம் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். 811வது பாடல் புஸ்தகத்தில் 811வது பக்கம். பன்னெண்டாவது பக்கம் 7வது பாடல். எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றி என்ற பாடல். நாம் உற்சாகமாக நம் வேலையிலே நாம் பாடலை நாம் உற்சாகமாக எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றி திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பால் எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். என்னை பூசி காயங்கள் ஆற்றியே. திராட்சை ரசத்தால் என் உள்ளம் தேற்றியே. மரண தருவாயில் என்னை அவர் கண்டார் அன்பான் எரிகோ நகர் வீதிதனிலே. எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை கவர்ந்தார். எந்த நல்ல இயேசு என் சிந்தை நிறைந்தார். என்றென்றும் என் சிந்தை நிறைந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. இவரிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டு புஸ்தகம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எல்லாரும் வேதத்தை கவனிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில்
இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நமது வேலையிலே நம் தலையை தாழ்த்துவோம். மகா கிருபையும் இரக்கமும் நீடிய சாந்தமும் அன்பும் நிறைந்த என் பரலோக பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த மகத்தான ஓய்வு நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, 7ஆம் நாளை நீ கர்த்தாவே அதை பரிசுத்தமாக ஆண்டவரே நீ ஆசீர்வதித்து அந்த நாளை கர்த்தாவே தேவனே நீ கொடுத்து ஓய்ந்திருந்து வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, நியாயப்பிரமாணத்தில் கர்த்தாவே அவிதமாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் வாரத்தின் முதல் நாள் நீ உயிர்த்தெழுந்த நாளாய் காணப்படுவதை பார்க்கிறோம். கர்த்தாவே, நீ மகத்தான கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே தேவனே எங்களை நீர் ஓய்ந்திருக்கும்படி செய்து உம்மை தொழுது கொள்ளத்தக்கதாக, உம்மை ஆராதிக்கத்தக்கதாக, உடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு எங்கள் ஆத்மா ஆண்டவரே ஜீவனை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இந்த நாளை நீர் எங்களுக்கு முன்குறித்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனே, எங்கள் தலைமட்டமாய் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வந்தவர்கள் வந்தவனமாய் திரும்பி போகாதபடி உடைய வார்த்தையை கர்த்தாவே இறுக பற்றி கொண்டு அது கர்த்தாவே அது இருதயத்துக்குள்ளாக பாய்ந்து ஆண்டவரே ஒரு மகத்தான கிரியை செய்யத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன், ஒரு விசியாய் இந்நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே காணப்படுகிற இந்த வார்த்தைக்கு விரோதமான தப்பிதங்கள், பிழைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் சரி செய்ய வேண்டுமாய் கர்த்தாவே, எங்களுக்கு அறியாமல் நாங்கள் ஒருவேளை இருப்போமானால் எங்களுக்கு நீ வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டுமாய் பரிசுத்த ஆவியானவர் நீ இடைப்பட்டு கர்த்தாவே மகத்தான காரியங்களை இந்த வேலையை செய்ய வேண்டுமாய் எங்களை தாழ்த்து ஒப்புக்கொடுக்கிறோம். செய்தியானது தலைக்கு மேலே செல்லாதபடி இருதயத்திலே பாய்ந்து ஆண்டவரே உங்களுடைய கிரிகளை செய்யத்தக்கதாக நீர் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டுமாய் செபிக்கிறோம். நம்முடைய நேரத்தை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே மகிமையடித்துக் கொள்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். மனைவி உட்காரலாம் சகோதர சகோதரிகளே. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மெய்யாகவே இந்த நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே மெய்யாகவே உலகமானது அதன் போக்கிலே போய் கொண்டிருக்கும் பொழுது தேவன் நம்மை அதன் போக்கிலே விடாதபடி அவருடைய வார்த்தையின் போக்கிலே நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் உலகத்துக்கு ஒரு பாதை உண்டு, தேவனுடைய பாதை உண்டு. நாம் எந்த பாதையில சென்று கொண்டிருக்கிறோம் என்று பார்ப்போமானால் நாம் தேவனுடைய பாதையில தான் போயிட்டோம். அல்லேலூயா. நாம் எப்பொழுதுமே அவருடைய பாதையில போனா சரியான இடத்தை நாம் சென்றடைவோம். உலக பாதையில போனா அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கார் ஆண்டவரே, அதுதான் பாதாளம். அல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, நாம் வார்த்தை தான் பாதையை காண்பிக்கக்கூடிய, அதுதான் ஒரு வழிகாட்டியாக காணப்படுகிறது. நாம் வார்த்தையை நாம் பிடித்து கொண்டு போவோமானால் நாம் சரியானபடி அந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரர்களே, இந்த நாளை நாம் பார்க்க போகிற செய்தி நீதிமான் பாகம் 2 பார்ட் 2. கடந்த வாரத்தில் நீதிமானை குறித்து நம்ம பார்த்தோம். யாரெல்லாம் நீதிமானா இருக்கனுடைய கிரியைகள், அவனுடைய குணாதிசயங்கள், மற்ற காரியங்களை நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே அதை தொடர்ந்து நாம் பார்ட் 2 நீதிமான் பாகம் 2 என்ற நம் காரியத்துக்குள்ளாக இன்னுமாய் நம் தேவன் நம்மளுக்கு அநேகத்தை கற்றுக்கொள்ளும்படி வேதத்தில் வைத்திருக்கிறார். அதனால் நாம் பாகத்தை ரெண்டாவது பாகத்தை எடுத்து இப்பொழுது உங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கப்படும் பொழுது மறைந்திருக்கிற காரியங்களை தேவன் மெய்யாகவே உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிற சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நீதிமான் பாகம் 2 நீங்கள் பார்க்க போகிற செய்தி, வார்த்தையானது உங்கள் மத்தியில் வரும்பொழுது நீங்கள் அதை கனப்படுத்துங்க. ஆமீன் சொல்லும் பொழுது ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லும்போது அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், தேவன் அதற்காகத்தான் நம்மளை வைத்திருக்கிறார்.
நான் வாசித்த அந்த பகுதியை மறுபடியும் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். இல்லையா சகோதரர்களே, வேதம் சொல்லுகிறது, நல்லா அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, தன் காலத்தில், நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாயிருந்தான். தன் காலத்தில். இந்த வேத வாக்கியத்தை எடுத்து நம்ம பொறுத்திக்கிட்டோம்னா நம்முடைய காலம் என்னங்க? தன் காலம் இல்லையா? இந்த காலம் தான் நம்முடைய என்னவா இருக்குதுங்க? தன் காலமாக காணப்படுகிறது. அங்க கிளியரா போட்டிருக்குது வசனம். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமா இருந்தான். அப்படியானால் இந்த நாட்களில நம்முடைய காலத்துல, தன் காலத்துல நீதிமானும் உத்தமமா இருக்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இல்லையா? இன்னைக்கு நீதிமான்னா யார் நீதிமான்? ஸ்தாபனத்தில் இருக்கலாம் பார்த்து நீதிமான் சொல்ல முடியுமா? இல்லையா? இன்றைக்கு வார்த்தையின் பிரகாரமாக இந்த காலத்துக்குரிய செய்தி விசுவாசித்து அதன்படி கிரியை செய்துதான் நீதிமான். இல்லையா? தன் காலத்திலே அவன் நீதிமானா இருந்தான். அவன் வாழ்ந்த நாட்களில, இன்றைக்கு நம்முடைய நாட்களில நீதிமான் யாருன்னு பார்த்தா நம்ம தான் நீதிமான். இல்லையா? நாம் கண்டிப்பா அடித்து சொல்ல முடியும், இந்த செய்தி விசுவாசிக்கிறவன் இல்லையா, அவன் நீதிமானா இருக்கிறான். சகோதரர்களே, அது மட்டுமல்ல, நம் நீதிமான் சொல்லும் போது வேதத்துல அநேக நீதிமான்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். ஆபிரகாம் ஒரு நீதிமான், ஆபேல் கூட ஒரு நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. பிறகு யோபு கூட ஒரு நீதிமான் என்று சொல்லுகிறது. அது போல அநேக நீதிமான்கள் வேதாகமத்தை நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. சகோதரர்களே, அவருடைய காலத்துல அவர்கள் நீதிமான்களாய் காணப்பட்டார்கள். தேவன் அவர்களுக்கு அந்த உத்தரவாதத்தை கொடுத்தார். ஜனங்கள் மத்தியிலே அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார். அந்த நீதிமானுக்கேற்ற கிரிகளை அவங்க இடத்துல அவர் கிரியை செய்ய வைத்தார். அங்கே தேவனுடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா. இந்த நாட்களில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டுமானால் தன் காலத்திலே நோவா நீதிமானா இருந்தது போல நம்முடைய காலத்தில் நாம் நீதிமானா இருப்போமானால் நம் நிமித்தமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. சகோதரர்களே, நம் நிமித்தமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவானால் அப்போ நம்ம நீதிமானா? உண்மையாகவே நம் நீதிமான் இல்லை, நாம் ஒரு அநீதிமான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சகோதரர்களே, நீதிமானை குறித்து நாம் பார்ப்போம். இங்க வேதத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பவுல் இருக்கிறார், பிறகு யாக்கோபு இருக்கிறார். யாக்கோபு தெரியும் உங்களுக்கு, யாக்கோபு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். பவுல் அநேக நிருபங்களை அவர் எழுதியிருக்கிறார். இல்லையா? ஆமா. இப்போ ஒரு பட்டிமன்றம் போல இந்த செய்தி இப்பொழுது காணப்பட போகுது. ஒரு பட்டிமன்றத்துல அங்க 2 பேர் எதிரெதிர் அணி உட்கார்ந்துருப்பாங்க. நடுவில் ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார், பட்டிமன்ற தலைவர். 2 பேருடைய வாதத்தை கேட்டு பிறகு கடைசியாக அவர் தீர்ப்பு கொடுப்பார். உங்களுக்கு தெரியும். அதே போலத்தான் இந்த செய்தி இப்ப போகும். இல்லையா? ஆமா. நீங்க அதை பார்த்து கடைசியாக எப்படி முடியுதுன்றத நீங்க செய்தி கடைசியில முடியும் போது உங்களுக்கு தெரியும். இல்லையா? பவுல் சொல்றாரு, ஒருவன் விசுவாசத்தினால் தான் நீதிமானாக முடியும் என்று பவுல் அவர் டிக்ளேர் பண்றார். இல்லையா? பவுல் சொல்றதெல்லாம் விசுவாசம் இருந்தா போதும், கிரியை தேவையில்லை, விசுவாசம் தான் முக்கியம். ஒரு கிறிஸ்தவனுக்கு விசுவாசம் தான் மிக மிக அடிப்படையான ஒரு காரியமாக காணப்படுகிறது. அந்த விசுவாசம் இருந்தாலே போதும், அவன் நீதிமான் ஆயிடான். அவன் நீதிமான் தான், விசுவாசம் இருந்தாலே போதும் நீதிமான் என்று பவுல் தன்னுடைய நிருபங்களில் தன் விசுவாசத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இல்லையா? இங்கே யாக்கோபு எழுதின புஸ்தகத்துல நம்ம பார்ப்போம்னால், யாக்கோபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருவன் விசுவாசத்தினால நீதிமான் ஆகவே முடியாது, அவன் கிரியினால்தான் நீதிமானாக முடியும் என்று யாக்கோபு தன்னுடைய சுவிசேஷத்துல சொல்றார். இல்லையா? அடிச்சு சொல்றாரு யாக்கோபு, விசுவாசத்தை வைத்து என்ன செய்ய முடியும்? கிரியை தான் நமக்கு தேவை. ஒருவன் கிரியினாலதான் நீதிமானாக முடியும்.
விசுவாசத்தினால அவர் நீதிமானாகவே முடியாது என்று தன்னுடைய அவர் வாதத்தை அங்கே நம்ம வேதத்தில் வைத்திருக்கிறார் இல்லையா? இப்போ நம்ம இந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் எப்படி நீதிமானாவது? பவுல் விசுவாசத்தை பேசுறார். ஒரு விசுவாசம் இருந்தா போதுன்றார், கிரியை தேவையில்லை என்றார். யாக்கோபு சொல்றாரு, விசுவாசம் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது, கிரியை தான் வேணும் என்று சொல்லுகிறார். இந்த தன்னுடைய நாட்கள்ல நம்முடைய நாட்கள்ல நமக்கு என்ன தேவை? விசுவாசம் இருந்தா போதுமா பவுல் சொல்ற போல? இல்ல யாக்கோபு சொல்றது போல கிரி இருந்தா போதுமா? எதை வைத்துக் கொண்டு நாம் நீதிமான் என்று இப்ப நம்ம சொல்ல முடியும்? சகோதரர்களே, இதைத்தான் நம்ம செய்தியின் வழியாக வேத வாக்கியங்கள் வழியாக நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். ஆமா, தேவன் தான் என்னவா இருக்கிறார்னா அவர் தான் அவருடைய வார்த்தை, அவர் தான் நடுவராக காணப்படுது. இல்லையா? இங்கே அவர் தான் தேவன் தான். ஏன்னா யாக்கோபுக்குள்ளிருந்து பேசினவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான் வேதத்தை எழுதின ஆக்கியோன். பவுலுக்குள்ளிருந்து பேசினவர் பரிசுத்த ஆவியானவர் தான். அவர் தான் ஆக்கியோன். எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர் ஒரே தேவன், அது நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவர் தான் ஆக்கினியோன். சகோதரர்களே, இப்ப நம்ம செய்தி நம்ம பார்க்க போகிறோம். ரோமர் எழுதின புஸ்தகம் 1:17 வாசிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி, நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அல்லேலூயா. இங்கே ரோமர் 1:17 என்ன போட்டிருக்குன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பவுல் சொல்றாரு, விசுவாசம் இருந்தா போதும், நீதிமான் என்ன ஆயிடுவான்? பிழைச்சிடுவான் என்று சொல்றார். விசுவாசம் இருந்தா மட்டுமே போதும் என்று பவுல் அவருடைய தரப்புல பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார் அந்த வேதத்தை. ஆனால் அவர் மூலமா எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசம் இருந்தா போதும் என்று பவுல் சொல்றார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, ரோமர் 4:2 நம்ம வாசிப்போம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுமில்லை. அல்லேலூயா. சகோதரர்களே, இங்கே அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தம், அதாவது ஆபிரகாம் கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில், அவன் கிரியினாலே நீதிமானாக்கப்படவில்லை, ஆபிரகாம் விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்பட்டான் என்று இங்கே வேதத்தை இங்கே போட்டிருக்கு. இல்லையா? அது கீழே நீங்க வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு அது தெரியும். இல்லையா? ஆபிரகாம் அப்ப கிரியினால் நீதிமானாவல என்று பவுல் சொல்றார். அவர் விசுவாசத்தினால் தான் நீதிமானானார் என்று பவுல் அவர் இங்கே இந்த இப்படியாக தேவ ஆவியான விதமாக வெளிப்படுத்தினார். அவ்விதமாக வேத வாக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பவுலுடைய பார்வையில இல்லையா, ஆபிரகாம் விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்பட்டான் என்று அவர் சொல்றார். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்ப நம்ம ஆபிரகாமை பார்த்தோம். ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமான் என்று பவுல் சொல்றார். அதனால்தான் அவர் நீதிமானாக்கப்பட்டார் என்று பவுல் சொல்றார். ஆபிரகாம். அடுத்ததாக நாம் லோத்தை குறித்து பார்க்க போகிறோம். 2 பேதுரு 2:7. நாள்தோறும் அவருடைய அக்கிரமங்களைக் கண்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரமங்களின் கிரியைகளைக் கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க போதும். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நாள்தோறும் அந்த அக்கிரம கிரியைகளை கண்டு அவர் என்ன செஞ்சாரா? லோத்து தன் இருதயத்திலே வாதிக்கப்பட்டு. அல்லேலூயா. விதமாக வேதம் சொல்லுகிறது, லோத்தினை பார்க்கும் பொழுது விசுவாசம் இடத்துல காணப்பட்டது, ஆனால் லோத்து இடத்துல கிரி இல்லை. இல்லையா?
அவன் சோதோகுமாரா பட்டணத்தில் அடைந்து அங்க நடக்கிற விபச்சாரங்கள் மற்ற எல்லாம் தேவ துன்மார்க்க அந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத துன்மார்க்க ரோடு அவன் அங்கே அந்த பட்டணங்களிலே சோதோம் குமாரமிலே அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவனிடத்துல விசுவாசம் இருந்தது, ஆனால் அவனிடத்துல கிரியை இல்லை சகோதரர்களே. அதனால அவன் நாள்தோறும் இதயத்தில் வாதிக்கப்பட்டான். அவன் ஒரு நீதிமான், அவன் விசுவாசத்தினாலே அவன் நீதிமான். அந்த லோத்து விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாய் இருந்தான். ஆனால் அவன் பார்ப்போமானால் அவன் திரை கிரியில் காணப்படவில்லை. அல்லேலூயா. விசுவாசம் மட்டும்தான் இருந்தது. எப்படி பவுலுடைய பார்வையில எப்படி ஆபிரகாம் வந்து விசுவாசத்தினால் தான் நீதிமானாக்கப்பட்டான். இங்கே நீங்க பார்க்கும்பொழுது அவன் ஆபேல் கூட பாத்தீங்கன்னா அந்த லோத்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விசுவாசத்தினால அவன் நீதிமானாய் இருந்தான். அல்லேலூயா. ரோமர் 5:1 வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். போதும். அல்லேலூயா. இங்க சொல்றாரு பவுல் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். அல்லேலூயா. ஆமா, விசுவாசத்தினால தான் நீதிமானாக முடியும் என்று இங்கே பவுல் தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவன் விசுவாசத்தினாலே, விசுவாசம் இருந்தா போதும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். விசுவாசம் என்பது ஒரு பொருள் என்று திருத்தந்தை நாம் சொல்லுகிறார். இல்லையா? நம்முடைய தீர்க்கதரிசி, கடைசி கால தீர்க்கதரிசி, விசுவாசம் என்பது ஒரு பொருள். இல்லையா சகோதர சகோதரிகளே? அப்படியானால் அந்த பொருளை நீங்க மறைத்து வைத்திருப்பீர்களானால், யாருக்கு காட்டாம இருந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. ஆனால் அதை காட்டணும். விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும். நீங்க எவ்வளவு விசுவாசிக்கிறது யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பவுல் சொல்றாரு, அந்த விசுவாசம் இருந்தா போதும், நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். இல்லையா? 5:2 வாசிங்க. அவர் மூலமாய் பாருங்க, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, விசுவாசம் இருந்தா போதும், தேவ மகிமையை நாம் அடைவோம். இல்லையா? அந்த நம்பிக்கை உண்டு என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இருந்தா போதும், நம்ம வந்து தேவனுடைய மகிமையை நம்ம அடைவோம் என்று அவர் சொல்றார். சகோதரர்களே, முழுவதுமாக அவர் கிரியை குறித்து பேசவே இல்லை. விசுவாசம் இருந்தால் போதும். ரோமர் 3:30 வாசிங்க. ரோமர் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 30வது வசனம். விருத்த சேதனம் உள்ளவர்களை கவனிங்க. விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான்கள் ஆக்குகிற தேவன் ஒருவரே. அல்லேலூயா. இது என்ன நம்ம பார்க்கிறோம்? நீ விருத்த சேதனம் பெற்றிருந்தாலும் சரி, விருத்த சேதனம் இல்லாவிட்டாலும் சரி, உனக்கு விசுவாசம் இருந்தா போதும், நீ நீதிமானாக்கப்படுவ. இல்லையா? விருத்த சேதனம் உள்ளவர்களா இருந்தாலும், விருத்த சேதனம் இல்லாதவர்களா இருந்தாலும், விசுவாசத்திலும் விசுவாசத்தின் மூலமாயும் நீங்கள் நீதிமான்களாக்கப்படுவீர்கள். இல்லையா? இஸ்ரவேலிலே இப்போ ஒருத்தர் இருக்கிறார். அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் தான். திடீரென்று அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றார். இல்லையா? போதும், அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர் தான். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டா போதும், அவர் நீதிமான். இல்லையா? ஆமா. இப்போ புறஜாதி நம்மலாம் பாத்தீங்கன்னா, நமக்கு நம்முடைய விருத்த சேதனம் இல்லை, விருத்த சேதனமே இல்லை, பரவாயில்லை. விருத்த சேதனம் இருந்தா என்ன, விருத்த சேதனம் இல்ல என்ன, இயேசு விசுவாசிக்கிற நீதிமான். இல்லையா? விசுவாசத்தினாலே. அந்த வசனம் சொல்லுது, விருத்த சேதனம் உள்ளவர்களும் சரி, விருத்த சேதனம் உள்ளவர்கள் விசுவாசத்தினாலும், விருத்த சேதனம் இல்லாத விசுவாசத்தின் மூலமாயும் அவர் நீதிமான்களாக்குகிறார். இல்லையா? எப்படி இருந்தாலும் சரி, விசுவாசிச்சா போதும். பவுல் அதான் சொல்றார். பவுலுடைய வாதம் அதுதான். இல்லையா? பவுல் அதைத்தான் கொண்டு வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் அமிதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். ரோமர் புஸ்தகத்தை, நிருபத்தை அவர் அப்படிதான் எழுதியிருக்கிறாரு. இல்லையா? அவர் சொல்றாரு, நீ விசுவாசிச்சா போதுங்க, நீதிமான் தான். கிரியை என்ன செய்யணுமா? இல்ல,
விசுவாசம் இருந்தா போதும் என்று அந்த இருதரப்பு அங்க நடுவராய் தேவன் இருக்கிறார். இங்கே யாக்கோபுக்கு விரோதமாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார், பவுலுக்கு விரோதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார்? இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தேவன் வெளிப்படுத்துறார். அல்லேலூயா. இங்க பவுல் சொல்றார் வந்து விசுவாசம் இருந்தா போதும், இரு தரப்புக்கும் சரி. அவர் சொல்றார் இரு தரப்பு என்றால் விருத்தசேதனம் உள்ளவர்கள் விருத்தசேதனம் இல்லாதவர்கள் யாரா இருந்தாலும் சரி, நீ விசுவாசிச்சா போதும், நீதிமான். இல்லையா? அது மட்டுமல்ல, நம்ம இங்க கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல புறஜாதிகளை குறித்து சொல்றார். பவுல் சொல்லும் பொழுது புறஜாதிகளை குறித்து 3:8 தெளிவாக, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று, பாருங்க, விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அல்லேலூயா. புறஜாதிகள் எப்படி நீதிமான்கள் ஆறாங்க? அதை பவுல் இங்கே கலாத்தியர்ல திரும்ப தெளிவாக சொல்றார். விசுவாசத்தினாலே புறஜாதிய நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. நம்ம எப்படி நீதிமானா இருப்போம்? விசுவாசம் இருந்தா போதும். பவுல் சொல்றார், விசுவாசி போதும், நீ நீதிமான். அல்லேலூயா. பவுலுடைய வாதம் அதுதான். அல்லேலூயா. சகோதரர்களே, 3:24 வாசிங்க. ரோமர் ரோமர் 3 வாசிப்போம். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை கொண்டு கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படுகிறார். இந்த கிருபை வரும் பொழுது எல்லாமே தான். இந்த கிருபைக்குள்ள என்ன அடங்கி இருக்குன்னா, விசுவாசத்தினாலும் கிரியினாலும் எல்லாமே கிருபை இருந்தாதான். அல்லேலூயா. கிருபை இருந்தாதான் விசுவாசம் உனக்குள்ள வரும். கிருபை இருந்தாதான் தேவனுடைய கிரியை உனக்குள்ள வரும். இங்கே அந்த பொதுவாக இந்த வசனம் சொல்லப்படுகிறது. இலவசமாய் நீங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாக மீட்பை அந்த நீதிமானாக்கப்படுதல் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று, கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தான் நீங்க அந்த நீதிமானாக அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க என்று வசனம் சொல்லுது. அல்லேலூயா. இப்ப நமக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. பவுல் வந்து ரொம்ப பேசுறாரு, நீங்க எதுவா இருந்தாலும் சரி விசுவாசம் இருந்தா போதும். ரோமர் புஸ்தகம் 4:7 வாசிங்க. எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, நன்றா பாருங்க, இங்க பவுல் சொல்றாரு, எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். ரோமர் 4:5. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்கள் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கிரியை செய்ய வேணாயா. கிரியை செயல். அல்லேலூயா. எந்த கிரியை செய்ய வேணா, விசுவாசிச்சா போதும். பாவியை வந்து ஒருவன் கிரியை செய்யாமல், அப்ப கிரியை செய்வானான்ற, கிரியை செஞ்சாலும் செய்யாட்டாலும் சரி. இங்க பவுல் சொல்றார் தெளிவா, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்காக்க ஆக்குறவர் இடத்துல நீ போய் விசுவாசத்தை வச்சா போதும். அல்லேலூயா. நீ என்ன ஆயிடுவ? நீதிமானா மாறி போயிடுவ. அப்படின்னா பவுலுடைய வாதம் என்ன? ஃபெய்த் தான். அல்லேலூயா. அவர் கிரியை குறித்து அவர் வந்து பிரஷர் கொடுக்கல, அவர் கிரியை குறித்து பேசல. அவர் சொல்றதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஃபெய்த். அல்லேலூயா. ஆமா, விசுவாசம். கிரியை செய்யாமல் விசுவாசம் மட்டும் இருந்தா போதும், நீ நீதிமான் என்று பவுல் வந்து விதமாக சொல்லி தன்னுடைய வாதத்தை பிடிக்கிறார். இல்லையா சகோதரர்களே?
விசுவாசத்தை வைத்துக் கொண்டு நாம் என்ன செய்ய முடியுமோ அது மட்டும் தான் செய்ய முடியும் இல்லையா? இவ்விதமாக பவுல் வந்து தன்னுடைய விசுவாசத்தை, தன்னுடைய வெளிப்பாட்டை இவ்விதமாக வேத வாக்கியங்களும் பரிசுத்த ஆவியானவர் என்ன கொடுத்தாரோ அதன் பிரகாரமாக அங்கே அவர் வேதத்தை எழுதியிருக்கிறார். அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது இல்லையா? விசுவாசம் இருந்தால் போதும், நீதிமான் தான். நீங்க நம்மளாம் எப்படியா இருக்கு நீதிமானா? விசுவாசத்தின் மூலமாக நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? உண்மை இல்லையாங்க? உண்மைதான். பிறகு இப்போ யாக்கோப்பு அடுத்ததாக அவரு எதிர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே போல யாக்கோப்பு தன்னுடைய அவருக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ பரிசுத்த ஆவியானவர், அதை அவர் வந்து இங்கே வந்து பேசுறார் இல்லையா? யாக்கோப்பு சொல்றாரு, விசுவாசத்தை வச்சு என்ன செய்ய முடியும், கிரியை தான் நமக்கு தேவை இல்லையா என்று சொல்லி அவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன ஏவப்பட்டாரோ அதை நம்முடைய வேதத்துல எழுதியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். யாக்கோப்பு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம், நன்றாக அதை கவனிப்போம். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். தேவன் சொன்னார், உன்னுடைய அன்பான ஒரு குமாரன், உன்னுடைய புத்திரனை, ஏக சுதனாகிய அந்த புத்திரன் என்ன பண்ணீங்க, எனக்காக பலியிட்டு சொல்லி லீலியா அந்த பருவத்தில் அவனை அழைத்து கொண்டு போய் அங்கே கட்டையெல்லாம் ரெடி செஞ்சுட்டான். பிறகு கடைசியாக அவனை படுக்க வைத்து லீலியா சகோதரர்களே, அதைத்தான் இங்கே யாக்கோபு சொல்றாரு. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் அங்க செலுத்தின போது, அங்க அவன் படுக்க வைத்த போது அவன் கிரியினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தான். விசுவாசித்தது மட்டுமல்ல, அவன் அதை செய்தான். அப்போ சொல்றாரு, இதை வந்து யாக்கோப்பு இதை பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன அவன் வெளிப்படுத்தப்பட்டது என்றால், கிரியினாலே ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான் இல்லையா? சரி, ஆபிரகாம் கிரியினால நீதிமானாக்கப்பட்டான் என்று யாக்கோபு சொல்லும் பொழுது ரோமர் 4:2 பவுல் என்ன சொல்றார் அப்படின்னா, வாசிங்க ரோமர் 4:2. நம்ம ஏற்கனவே வாசிச்ச பகுதி தான். ஆபிரகாம் கிரியினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. பாருங்க, பவுல் சொல்றாரு, கிரியினால ஒன்னும் அவன் நீதிமானாவல, அவன் வந்து விசுவாசத்தினால்தான் நீதிமானான் என்று பவுல் சொல்றார். ஆனால் யாக்கோபு என்ன சொல்றாரு, அவன் விசுவாசத்தினால் நீதிமானாவல, அவன் கிரியினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான் என்று யாக்கோபு சொல்றார் இல்லையா? அப்ப எப்படிதான் தேவன் வந்து ஆபிரகாம் நீதிமானா தெரிந்து கொண்டார்? கிரியை வச்சு நீதிமானன் தெரிந்து கொண்டாரா, இல்ல விசுவாசத்தை வைத்து அவனை நீதிமானன் தெரிந்து கொண்டாரா இல்லையா? சகோதரர்களே, அவர் எல்லாவற்றையும் பார்த்துதான் என்ன பண்ணாரு, அவனை நீதிமானாக தெரிந்து கொண்டார். பார்க்கலாம், யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். அப்படியே விசுவாசமும், பாருங்க, யாக்கோபு சொல்றார், அவர் கிரியினால் தான் ஒரு நீதிமானாக முடியும் என்பதுதான் அவருடைய அந்த வாதம். வாசிங்க. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். அல்லேலூயா. அப்படியே விசுவாசம் கிரியை இல்லாமல் இருந்தால், விசுவாசம் மட்டும் இருந்துட்டு கிரியை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தன்னில் தானே செத்ததாயிரும் இல்லையா? அந்த விசுவாசம் கிரியை காணப்படலைன்னா தன்னில் தானே செத்ததாக காணப்படும் என்று இங்க யாக்கோபு சொல்றார். அப்போ அவருடைய காரியம் என்னென்றால், கிரியை தான் வேணும், கிரியை தான் ஒருவனை நீதிமானாக்கப்படுகிறது. அவன் கிரியை இல்லாமல் விட்டால் அவன் நீதிமானே ஆக முடியாது என்பதுதான் இங்கே யாக்கோபு சொல்றார் இல்லையா? சகோதரர்களே, ஒரு 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 வயதானவர் ஒருத்தரை பார்க்குறோம். அவர் வந்து தள்ளாடி கொண்டு ரோட்டில் போகிறார். பார்க்கும்போது நீங்கள் பைபிள் சொல்லுது,
ஏழைகளுக்கு உதவி பண்ணணுன்னு நான் ஆண்டவர் நேசிக்கிறேன், நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன். ஆனால் பார்க்குறீங்க அந்த வயதானவரை ரொம்ப கஷ்டப்பட்டு போய் கொண்டு இருக்கிறார். நீங்கள் பார்க்குறீங்க, பார்க்கும் பொழுது ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், ஐயோ இந்த வயதான காலத்தில் அந்த தள்ளாடி அப்படியே அவர் போய் கொண்டு இருக்கிறாரே, இயேசுவே நான் உங்களை எவ்வளோ நேசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்கிறீங்க. ஆண்டவரே அவர் உதவி செய்யும் ஆண்டவரே என்று நீங்கள் ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே நம்ம ரொம்ப நேசிக்கிறேன், உங்களை ரொம்ப விசுவாசமாக இருக்கிறேன்னு ஜெபிக்கிறீங்க. ஆனால் உங்களிடத்துல ஒரு 5 ரூபாயோ 10 ரூபாயோ உங்கள் பாக்கெட்டில் இருக்குது சகோதரர்களே. ஆனால் நீங்கள் போய் ஆண்டவரே நேசிக்கிறேன்னு சொல்றீங்க தவிர அவனுக்கு போய் எந்த ஒரு உதவியும் செய்யல. இல்லையா? விசுவாசம் மட்டும் இருந்து எந்த ஒரு காசை நீங்க கொண்டு போய் கொடுக்கவே இல்லை. விசுவாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க, ஆனால் உங்க கையில் 5 ரூபா 10 ரூபாய் இருக்கு, கொடுக்கலாம் அந்த நேரத்தில், ஆனால் நீங்க கொடுக்க மாட்டீங்க. சகோதரர்களே, நீங்கள் காசை வைத்துக் கொண்டு ஆண்டவரே போய் நேசிக்கிறேன், உங்களை விசுவாசமா இருக்கிறேன் என்பதுதான் விசுவாசமாக காணப்படுது. இல்லையா? நீங்கள் அவங்களுக்கு போய் உதவி செய்றீங்க பார்த்தீங்களா, அதுதான் கிரியா காணப்படுது. இல்லையா? நீங்கள் உதவி செய்றீங்க பார்த்தீங்களா, 5 ரூபா 10 ரூபா உனக்கு ஹெல்ப் பண்ணும்போது அதுதான் கிரி. இது விசுவாசம், இது வந்து கிரி. இல்லையா? அப்படியானால் ஒருவன் எதனால நீதிமானாக்கப்படுகிறான் என்பதுதான் இங்கே செய்தியாக போய் கொண்டிருக்கிறது. பவுல் சொல்றார் விசுவாசத்தினால மட்டும் போதும் நீதிமான் என்று சொல்லுகிறார். யாக்கோப்பு கிரியினால நீதிமான் என்று சொல்லுகிறார். இல்லையா? இங்கே யாக்கோப்பு 2:17 அப்படியே விசுவாசம் கிரி இல்லாதிருந்தால் தன்னில் தான் செத்ததாய் காணப்படும். இல்லையா சகோதரர்? யாக்கோப்பு 2:18 வாசிங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியையினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானோ? தேவன் போதும் போதும். மலையிலையா இங்க நீங்க கவனிக்கணும் அந்த வசனத்தை. இது படிக்கும்போது கொஞ்சம் குழப்பமா இருக்கும், நான் உங்களுக்கு விளக்குறேன். யாக்கோப்பு 2:18 ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகளும் உண்டு, கிரி இல்லாமல் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தினாலே என் கிரியினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. நீங்க கவனிக்கும் போது ஒருவன் சொல்றான் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரிகள் உண்டு. என்கிட்ட எனக்கு கிரிய, உனக்கு விசுவாசம். இல்லையா? எனக்கு கிரிய, உனக்கு விசுவாசம். அப்படியானால் எனக்கு கிரிய, உனக்கு விசுவாசம். என்ன சொல்றாருன்னா, எனக்கு கிரியை இருக்குது, உனக்கு விசுவாசம் இருக்குது. சரி, உன் விசுவாசத்தை நீ எப்படி காண்பிப்ப? இல்லையா? அப்படின்னு கிரியை கிரியை செய்கிறவன் கேட்கிறான். கிரியை செய்கிறவன் விசுவாசம் இருக்குது பாத்தீங்களா, அவனை பார்த்து கேட்கிறான். அவன் சொல்றான் என்கிட்ட விசுவாசம் இருக்குன்னு சொல்றான். இங்க ஒருத்தன் சொல்றான் கிரியை இருக்குன்னு சொல்றான். இந்த கிரியை இருக்கிறவன் விசுவாசம் என்று சொல்றானே, அவனை பார்த்து கேட்கிறான் உனக்கு விசுவாசம் உண்டு என்று நீ சொல்றியே, சரி எப்படி விசுவாசத்தை நீ காண்பிப்ப? இல்லையா? அப்படின்னா வேதம் சொல்லுகிறது உன் விசுவாசத்தை கிரியை இல்லாமல் காட்டவே முடியாது. ஆனால் உன் விசுவாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார். தேவனுக்கு தெரியும் மனிதனுக்கு உன் விசுவாசத்தை நீ காட்ட முடியாது, மனுஷனுக்கு உன் கிரியினால மட்டும்தான் விசுவாசத்தை காட்ட முடியும். அல்லேலூயா. உன் விசுவாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார். நீ எவ்வளவு விசுவாசிக்கிறது கர்த்தருக்கு தெரியும். ஆனா மனுஷனுக்கு எப்படி தெரியும்? உன் இதயத்தின் ஆழங்களை, உன்னுடைய எல்லா சிந்தனைகளையும், உன்னுடைய உணர்வுகளையும் ஒரு மனிதனால அறிய முடியுமா? அப்படின்னா அறிய முடியாது சகோதர சகோதரிகளே. அதனால உன் விசுவாசத்தை தேவன் அறிந்திருக்கிறார், உன் கிரியில் மனிதன் அறிவான். இல்லையா? அந்த கிரியை பார்த்து தான் ஒரு மனிதன் உனக்கு விசுவாசம் இருக்குதா விசுவாசம் இல்லையா என்று அவன் புரிந்து கொள்வான். இல்லையா? அதனால இது சொல்றாரு உன் விசுவாசத்தை கிரியை இல்லாமல் காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. அல்லேலூயா. எப்படி காட்ட முடியும் என்று காட்டவே முடியாது என்று சொல்லுகிறான். அப்போ அவன் சொல்லிட்டான், கிரி இருக்கிறவன் சொல்றான் விசுவாசத்தை காட்ட முடியாது கிரி இல்லாம. அப்படி சொல்லும் பொழுது உண்மைதான்,
கிரி இல்லாமல் விசுவாசத்தை காட்ட முடியாது. இப்ப கிரி இருக்கிறவன் சொல்றான், இல்லையா, நான் பார் வந்து நான் காட்டுறேன் பாருன்னு சொல்லிட்டு அவன் வந்து என்ன சொல்றான், விசுவாசத்தை என்னால காட்ட முடியும், நான் என் விசுவாசத்தை இல்லையா ஆமா உனக்கு காண்பிப்பேன். அந்த வசனத்தை வாசிங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, ஒருவன் எனக்கு விசுவாசம் உண்டு, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நான் என் விசுவாசத்தை நன்றாக எனக்கு கவனிக்கணும். இப்ப கிரியை செய்யறவன் சொல்றான், கிரியை செய்யறவன் வாசிங்க, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே. பாருங்க, இப்ப கிரியை செய்யறவன் சொல்றான். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரியை செய்யறவன் வந்து விசுவாசம்னு சொல்றான் பாத்தீங்களா, என்கிட்ட விசுவாசம் இருக்குன்னு சொல்றான் பாத்தீங்களா. அவனை பார்த்து கிரியை செய்யறவன் கேட்டான், உங்களோட இருக்கிற விசுவாசம் எப்படி காண்பிப்பேன்னு. அவனால காட்ட முடியாது. ஆனால் கிரியை செய்யறவன் சொல்றான், வாசிங்க அத. நான் என் விசுவாசத்தை பாருங்க, கிரியை செய்யறவன் சொல்றான், நான் என் விசுவாசத்தை என் கிரியினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அவன் சொல்றான், கிரியை செய்யறவன் நான் என் விசுவாசத்தினாலே. நன்றாக கவனிக்கணும். கிரியை செய்யறவனுக்கு கிரியை மட்டும் இல்ல, அவனுக்கு என்ன இருக்குங்க, விசுவாசமும் இருக்குது. அவன் சொல்றான், நான் என்னுடைய விசுவாசத்தை கிரியினாலே நான் காண்பிப்பேன். அல்லேலூயா. ஆமென். இப்போ விசுவாசத்தை கிரியினால வெளிப்படுத்துறாங்க. அவன்கிட்ட விசுவாசம் மட்டும் தான் இருக்குது, அவன் இடத்துல கிரியை இல்லை. ஆனால கிரியை பார்த்து விசுவாசத்தை பார்த்து கேட்குது, விசுவாசியே, விசுவாசமே, உன்னுடைய விசுவாசத்தை நீ எப்படி காண்பிப்ப? அல்லேலூயா. சகோதரர்களே, இங்க விசுவாசமும் கிரியை இருக்கிறவன் விசுவாசம் மட்டும் இருக்கிறவனை பார்த்து கேட்கிறான், அவனால தகிக்கிறான், அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனால் விசுவாசமும் கிரியை இருக்கிறவன் சொல்றான், உன் விசுவாசத்தை நீ காட்ட முடியாது, கிரியில விட்ட காட்ட முடியாது. ஆனா என்கிட்ட விசுவாசம் இருக்குது, கிரி இருக்குது, பார், நான் பார் என்னால காண்பிப்பேன். இல்லையா சகோதரர்களே, பவுல் இங்க யாக்கோபு வந்து விதமாக அங்க அவர் எழுதுறாரு, விசுவாசத்தை எப்படி காட்ட முடியும்னா அவன் கிரி தான் ஃபைனல். அப்போ அவர் யாக்கோபு என்ன சொல்லுவாருன்னா, என்ன இருந்தாலும் கிரி தான் விசுவாசத்தை காண்பிக்கக்கூடியதா இருக்கிறது என்று அவர் தன்னுடைய அந்த வாதம் இங்க வைக்கிறார். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கலாம், இங்க 2:18 வாசிங்களா, இங்க அதுக்கு மேல கிரியில்லாத விசுவாசம் சத்தம் என்று வசனம் வாசிங்க. அப்படியே விசுவாசமும் அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால், பாருங்க, விசுவாசம் கிரியைகள் இல்லாதல் இருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். தன்னில் தான் செத்ததாய் இருக்கும். இல்லையா? யாக்கோபு விசுவாசத்தை காலி பண்ணிடுறார். இல்லையா? கிரியை தான் ஃபர்ஸ்ட். விசுவாசம் இல்லைன்னா இல்லையா, அந்த விசுவாசம் தன்னில் தான் செத்ததாக, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு இங்கே எழுதுகிறார். இல்லையா சகோதரர்களே, தன்னில் தான் செத்ததாக விசுவாசம் கிரி இல்லாதனால அதுவே செத்து போயிருக்குதான். யாரும் சாகடிக்கணும் அவசியம் கிடையாது, அதை போய் யாரும் சாகடிக்க வேணாம், அதுவே என்ன ஆயிடுச்சா, செத்து போச்சு. இல்லையா சகோதரர்களே, இவ்விதமாக யாக்கோபு வந்து சொல்றாரு, தண்ணீர் தான் செத்ததாக காணப்படுகிறது. பவுல் சொல்றாரு, விசுவாசம் போதும் என்று சொல்லுகிறார். சகோதரர், என்ன நம்ம பார்க்க போறோம்? 2:18 வாசிங்க. 2:18. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல். அதுக்கு மேல தேவன் ஒருவர் உண்டு என்று இருக்கு பாருங்க, வாசிங்க. தேவன் ஒருவர் உண்டு என்று நன்றாக கவனிப்போம். இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பாருங்க, தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், அப்படி செய்கிறது நல்லதுதான். விசுவாசிகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. போதும். அல்லேலூயா. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அது போல பிசாசு விசுவாசிக்கிறது உண்மைதான். அப்போ விசுவாசம் யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? விசுவாசம் யார்கிட்ட இருக்கு? பிசாசு கிட்ட இருக்கு. தேவன் ஒருவர் என்ற விசுவாசம். ஆனால் சகோதரர்களே,
தேவன் ஒருவர் என்ற விசுவாசம் பிசாசுகிட்ட இருக்குது. அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் மற்றவர்களுக்கு போதிக்கும் போது தேவனை 3 பேராக காண்பித்து அவன் போதிக்கிறான். ஆனா அவனுக்கு விசுவாசம் உண்டு, அது தேவன் ஒருவர் தான் என்ற விசுவாசம் உண்டு. நீ கவனிச்சீங்கன்னா செய்தி புரியும். இதெல்லாம் செய்தி புரியாது சகோதரர்களே. அல்லேலூயா. தேவன் ஒருவர் என்ற விசுவாசம் பிசாசு கையில் இருக்கு. ஆனால் பிசாசு கிரியை செய்ய முடியாது. அவன் தேவன் ஒருவர் தான் சொல்ல மாட்டான் யார்கிட்டயும் போய். அல்லேலூயா. அவன் பிரசங்கிக்க மாட்டான். சாத்தான் தேவன் ஒருவர் என்று விசுவாசிப்பான், ஆனா பிரசங்கிக்க மாட்டான், கிரியை செய்ய மாட்டான். அல்லேலூயா. அவனால விசுவாசிக்க முடியும், ஆனால் கிரியை செய்ய முடியாது. அதனால அவன் விசுவாசம் தண்ணீர் தான் செத்தது என்று வேதம் சொல்லுகிற போல அது அவனுக்குள்ளேயே அதை அடக்கிட்டான். தேவன் ஒருவர் என்பதை கிரியில வரும்பொழுது 3 பேரா காண்பித்து, அல்லேலூயா, அவனிடத்துல கிரிகள் இல்லை. சகோதர சகோதரர்களே, நீங்க பாருங்க, ஸ்தாபனத்துல ஆண்டவர் ஒருத்தர் தான் தெரியுமா? ஆமா, ஆண்டவர் ஒருத்தர் தான். எத்தனை பேருக்கு கடவுள்? ஒருத்தர் தான் கடவுள். யாரு? அவர் தான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி. எப்படி பிசாசு தேவன் ஒருவர் என்று விசுவாசிக்கிறாரோ அது போல ஸ்தாபனம் விசுவாசிக்குது. ஆனா அந்த ஒருவர் 3 பேரா இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்குது. அல்லேலூயா. பாருங்க, தேவன் ஒருவர் என்று விசுவாசிக்கிறார். சாத்தானை போல தேவன் ஒருவன் விசுவாசிச்சு பிறகு அந்த தேவன் 3 பேராக இருக்கிறார் என்று ஸ்தாபனங்கள் விசுவாசிக்குது சகோதரர்களே. ஆனால் இங்கே பார்ப்போமானால் அது உண்மையான நீதிமானுக்கு அடையாளமா? அது அப்படியா என்றால், பிதா, குமார், பரிசுத்தாவி நாமத்திலே, நாமம் என்பது அது கர்த்தராக இயேசு கிறிஸ்து தான் என்பதுதான் கிரியாக இருக்கு. அல்லேலூயா. எங்க ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றதை கேட்க முடியல, விசுவாசிக்க முடியல சகோதரர்களே. இவங்க இடத்துல ஸ்தாபனத்துல விசுவாசமும் இல்லை சகோதரர்களே, கிரியையும் இல்லை. இந்த வேதவசனத்தை அவங்களால விசுவாசிக்க முடியல, அதை கிரியை செய்ய முடியல. அப்போஸ்தலர் 2:38 கிரியை செய்ய முடியல. இயேசு சொன்னாரு, அல்லேலூயா. ஆமா, அதாவது மத்தேயு 29:56 நினைக்கிறேன். அதையும் அவர்களால அவங்க வெளிப்பாடை அவங்கள விசுவாசிக்க முடியல. அவர் சொல்ற வெளிப்பாடை அவங்கள விசுவாசிக்க முடியல. அப்போஸ்தலர் 2:38 படி அவரால் கிரியை செய்ய முடியல. ஸ்தாபனங்கள் விதமாக அவர்கள் பாருங்க, அவரிடத்துல கிரியும் இல்லை. இந்த வேதவசனத்தின் பிரகாரமாக அந்த தேவன் ஒருவர் தான் என்ற அந்த விசுவாசம் இருந்தாலும் பிறகு 3 பேர் என்று சொல்லி ஒரு குழப்பத்தை உண்டாக்குறதுனால அவரிடத்துல சரியான ஒரு விசுவாசம் அங்கு இல்லாதபடி அவர் காணப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீங்க பார்க்கும் பொழுது பவுல் சொல்லிட்டாரு விசுவாசம், யாக்கோபு சொல்றாரு கிரியை. அல்லேலூயா. தேவன் எதை வைத்துத்தான் ஒரு மனிதனை நீதிமான் என்று அவர் ஆக்குகிறார். அல்லேலூயா. சகோதரர்களே, சொல்ல முடியுமா என்று பார்ப்போமானால், இந்த கிரி என்று சொல்லும் பொழுது பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 32ஆவது வசனம். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கருடைய நடக்கையை அவன் தலைமேல் சுமர பண்ணி அவனை குற்றவாளியாக தீர்க்கவும் நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து நீதிமானுக்கு அவனுடைய நீதிக்கு தக்கதாய் செய்து அவனை நீதிமானாக்கவும் தக்கதாய் உமது அடியாரை நியாயத்தீர்ப்பீராக. அல்லேலூயா. துன்மார்க்கரை அவனுக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கணும், நீதிமானுக்கும் நியாயத்தீர்ப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே, துன்மார்க்கருக்கு என்னவோ அந்த துன்மார்க்காரியை அவரு செய்யுங்க, நீதிமானுக்கு என்னவோ அந்த நீதிமானுக்கு ஏற்ற கிரியை செய்யும் ஆண்டவரே என்று இங்கே 1 ராஜாக்கள் 8:32 இந்த வேத பகுதியை வாசிக்கிறோம். அல்லேலூயா. இதே வேத பகுதியை தான் இங்கே இயேசு கிறிஸ்து அவர் சொல்றார். மத்தேயு 25:37 இங்கே எப்படி நீதிமானாக்கப்படுகிறார்? அல்லேலூயா. இந்த நீதிமானாக்கப்படுதல் எதை சார்ந்ததாக காணப்படுகிறது? அப்பொழுது நீதிமான்கள் மத்தேயு 25:37
எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. மத்திய 25:37. அப்பதான் அது புரியும். 37 வாசிங்க. அப்பொழுது நீதிமான்கள். முதலாவது நீங்க 37க்கு முன்ப 35 மாதிரி வாசிங்க. பசியா இருந்தேன். நன்றாக நீங்க இங்கே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக வெள்ளை சிங்காசனம் நியாயத்து பின்னால் அங்கே 2 கூட்டத்தை நம்ம பார்க்கிறோம். ஒன்று செம்மறியாடு, ஒன்று வெள்ளாடு. தேவன் செம்மறியாடை வலதுபுறமாகவும் வெள்ளாடை இடதுபுறமாகவும் அவர் அமர்த்துகிறார். இல்லையா? எல்லாம் பிரிஞ்சு காணப்படுகிறாங்க. 35ஆம் வசனத்துல பசியா இருந்தேன். இப்ப வலது புறத்துல இருக்கிறவங்கள பார்க்கிறார், செம்மறியாடு. அப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, அவர் சொல்றாங்க, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள், அன்னைனா இருந்தேன் என்னை சேர்த்துக் கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாது இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள், வியாதியா இருந்து எனக்கு விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்து என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். இல்லையா? இந்த வலதுபுறத்தில் இருந்த அந்த செம்மறியாடு இப்படிதான் சொல்லிக்கிட்டே வருவார். ஆஸ்வதிக்க அப்படியே சொல்லிக்கிட்டே வரும்பொழுது இவங்களாம் யார்? இல்லையா? இவர்கள் எல்லாருமே சகோதரர்களே, உலகத்திலிருந்து இல்லையா உத்தமமாய் உண்மையுமாய் வாழ்ந்த ஜனங்கள் இருக்கலாம். ஆனால் நியாய தீர்ப்புல தேவன் எதை அங்கே கொண்டு வருகிறார் அப்படின்னா, கிரியைகளை நிமித்தமாகத்தான் நியாய தீர்ப்பின் நாளிலே ஜட்ஜ்மெண்ட் டேல நியாயம் தீர்க்கிறார். உங்களுக்கு புரியுதா? ஜட்ஜ்மெண்ட் டேல தேவன் நியாய தீர்ப்பு எப்படி கொண்டு வரார் அப்படின்னா, கிரியை வைத்துத்தான் தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அங்க விசுவாசத்தை கொண்டு நியாய தீர்ப்பு கொடுப்பாரானால் அங்க அந்த அளவுக்கு விசுவாசிச்சவங்க யாருமே இல்லை. விசுவாசிச்சவங்க எல்லாம் மனவாட்டியே ஆயிட்டாங்க. அவங்க ஏற்கனவே தேவனுக்கு அவர் எடுத்துட்டாரு. பரிசுத்தவான்கள் எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாயிற்று. நியாய தீர்ப்பின் நாளில் கடைசி நாட்களே தேவன் தன்னுடைய நியாய தீர்ப்பை கிரிகளை வைத்துத்தான் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். இல்லையா? அதை யாக்கோபு சொல்றாரு, கிரியினால் தான் ஒரு நீதிமானாக முடியும் என்று சொல்லுகிறார். இங்கே ஜட்ஜ்மெண்ட் டேவும் இங்க அப்படித்தான் இருக்குது. கிரியை வைத்து தேவன் நியாயத்திற்கு கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறாரு? பசியா இருந்தேன், போஜனம் கொடுத்தீங்க, தாகமா இருந்த தண்ணீர் கொடுத்தீங்க, வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தீங்க, வியாதியா இருந்தேன் பார்க்க வந்தீங்க என்று சொல்லிக்கிட்டே வராரு. திடீரென்று ஆண்டவர் சொல்றாரு, இந்த கிரியிலாலும் செய்தவர்களை பார்த்து, இந்த உலகத்துல அவர்கள் மாம்சத்துல தோன்றி அவர்கள் சிறு வயது முதல் மரிக்கும் வரைக்கும் அவர் செய்த கிரிகளை, அந்த கிரிகளை வைத்து தேவன் கடைசி நாட்களில் நியாயத்திற்கு கொடுக்கிறார். விதமாக சொல்லிக்கிட்டே திடீரென்று அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இல்லையா? அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரயோஜனமாக, இவங்க செஞ்சவங்கலாம் திடீர்னு என்ன ஆயிட்டாங்க? திடீர் நீதிமான் ஆயிட்டாங்க. ஏனென்றால் கிரியினாலே நீதிமான். இல்லையா? இவங்க விசுவாசிச்சாங்களா ஆண்டவரை? இல்லையா? சகோதரர்களே, தேவன் விசுவாசத்தை நியாயத்திற்கு கொடுக்கிறது முழுவதுமாக கிரியை. தேவன் கிரியை வைத்துத்தான் வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு கொடுக்கப்படுகிறது. சகோதரர்களே, நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையா சகோதரர்களே? அப்போ அப்படியானால் தேவன் திடீர்னு என்று அந்த கிரியை செய்தவர்களெல்லாம் திடீர் நீதிமான்களாக மாறினாங்க. இல்லையா? அப்பொழுது தேவன் சொல்றாரு, நீதிமான்கள் அவருக்கு பிரதிரமாக, நாங்கள் எப்பொழுது உண்மை பசுவாக கண்டு. இயேசு நாங்க பார்க்கவே இல்லைங்க. அவரை வாழ்க்கையில நாம பார்த்ததே கிடையாது. அவரை பத்தி வேணா கேட்டிருக்கலாம், 4 பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் நான் பார்த்ததே கிடையாது, தரிசிச்சதும் கிடையாது. மற்றவங்க சொல்ற மாதிரி நான் போய் பரலோகத்தை போய் பார்த்ததும் கிடையாது. இல்ல சொப்பத்துல வந்தாரா வாழ்க்கையில வந்ததே கிடையாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்து சொல்லும் பொழுது திகைத்து போகிறார்கள். அல்லேலூயா. அவங்க திகைச்சு போறாங்க. நாங்க எப்போ ஆண்டவரே நாம் உங்களுக்கு உங்க பசியை தீர்த்தோம் என்று அவர்கள் திகைப்புடனே கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல பிறருக்கு என்னெல்லாம் செஞ்சீங்களோ அது எனக்கே செய்தது போல. அல்லேலூயா சொல்லிட்டு சொல்றாரு, அப்பொழுது நீதிமான்கள். இப்போ திடீரென்று பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் நீதிமான். எப்படி ஆனாங்க நீதிமானா? கிரியினாலே. அல்லேலூயா சகோதரர்களே, நீங்க கிரியினால மட்டும் நீதிமானானா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் நீங்க வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தான் போகணும். இல்லையா? நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு அரைக்குறை விசுவாசி தான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் விசுவாசிக்கிறேன். முடியல, ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நான் 4 பேர் நல்லது செய்கிறேன், கிரியை செய்கிறேன். இல்லையா சகோதரர்களே, எனக்கு விசுவாசம் வேணாம்ன்றத எந்த மதத்தினா சாந்தனா இருப்பேன்,
எப்படின்னா நான் இருப்பேன். விசுவாசம்லாம் இல்லை. ஏழைகளை பார்த்தா உதவி பண்ணுவேன், யாருன்னா கேட்டால் ஹெல்ப் பண்ணுவேன், தான் நல்லா செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் சகோதரர்களே, அவர்களுக்கெல்லாம் கிரியினால் நீதிமான்களாக்கப்படுவார். அவங்களுக்கு கண்டிப்பா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்குது. அல்லேலூயா சகோதரர்களே, அவர்கள் அமிதமாகத்தான் அங்கே நியாய தீர்ப்பு அடைகிறார்கள், அங்கே அவர்கள் நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். சகோதரர்களே, கிரியினால நீதிமான்களான போதும் அப்படின்னு சொல்றாங்கன்னா எத்தனை பேர் கை உயர்த்துங்கள் பார்க்கலாம். நான் கிரியினால் நீதிமான ஆண்டவர் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு சொல்றாரு, அது போதும் எனக்கு. ஆசீர்வதிப்பட்ட ஜனமே சொல்றாரு, அது போதும், நாங்க போய் நீதிமான ஆயிடுறேன். சகோதரர்களே, அப்படியானா நீங்க உபத்திரவ காலத்தெல்லாம் அனுபவிப்பீங்க. அநேக பாடுகளை அனுபவிச்சு தான் அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு நீங்க வர வேண்டியது அங்கே காணப்படுகிறது. சகோதரர்களே, இவ்விதமாக அங்கே ஆபிரகாம் இங்க பவுல் வந்து அவர் சொல்றாரு, யாக்கோப்பு விதமாக தன்னுடைய இதை வைக்கிறாரு, கிரியினாலதான் ஒரு நீதிமானாக விதமாக வேதத்தில் இருக்கும் பொழுது பைபிள் சொல்லுது, வாசிப்போம். பிரசங்கி நம்ம யோபு 32:1 வாசிங்க. யோபு 1:32 நீ வாசிக்க நான் சொல்றேன். யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தான். எப்படிதாங்க? தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தான். அவன் கிரியை செய்தானா, விசுவாசிச்சானா அப்படின்னு நீங்க போடல. அவன் விசுவாசிச்சது உண்மை, அவன் ஆண்டவருக்காக கிரியை செய்தது உண்மை. ஆனா தன் பார்வையிலே அவன் நீதிமானாக இருந்தான். அல்லேலூயா சகோதரர்களே, தன் பார்வையிலே நீங்கள் நீதிமானாக இருப்பீர்களானால், ஒருவேளை நீங்கள் விசுவாசமே இல்லாம இருக்கலாம், கிரியே இல்லாம இருக்கலாம், தன் பார்வையில மட்டும் நீதிமானாக காணப்பட்டீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், அவர்கள் வெள்ளாடு. என்னாடு? வெள்ளாடு தான். தன் பார்வையில மட்டும் நீதிமான். விசுவாசமும் விசுவாசிக்கிறது இல்ல, கிரியையும் செய்யறது கிடையாது. தன் பார்வையில மட்டும் நான் பெரிய நீதிமான் மாதிரி காமிச்சுப்பாங்க. அவங்க எங்க போய் சேருவாங்க? நியாயத்தீர்ப்பு நாளுகனா அவர்கள் தான் வெள்ளாடுகளாக காணப்படுவார். இல்லையா? விசுவாசத்தினால நீதிமானாக மாட்டான், கிரியினாலே நீதிமானாக மாட்டான், தன் பார்வையிலே நீதிமானாக்கப்பட்டான். இல்லையா சகோதரர்களே, இது போல நம் பார்வையில் நம் நீதிமான இருக்கக்கூடாது. இருந்தால் அந்த இடத்துக்கு தான் நம்ம போக வேண்டியது இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, லூக்கா 16:15 வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நன்றா பாருங்க, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். போதும், வாசிங்க. அத மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது தேவனுக்கு முன்பாக அருவருப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற அந்த இடத்துல வந்து இங்கே அநேக காரியங்களை பேசிக்கிட்டே வராரு. சில காரியங்களை குறித்து பேசுறாரு. 100 குடம் எண்ணெய் அந்த கொடுத்தவனை குறிச்சும் அந்த காரியங்களை குறித்து இயேசு பேசிக்கிட்டே வரார். தம்முடைய சீசர்களிடம் தான் பேசிக்கிட்டே வரார். திடீரென்று அவர் வந்து பொருளாசைக்காரர்கள் குறித்து அவர் வந்து உவமையை சொல்லிக் கொண்டே வரார். அந்த இடத்துல தான் அவர் இதை குறித்து பேசுறார். அல்லேலூயா. அவர் அவனை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள். அதுதான் வந்து யோபு தன் சொன்ன பார்த்தீங்கன்னா, தன் பார்வைக்கு நீதிமான். அது போலத்தான் இங்கே அவர் அவரை நோக்கி, நீங்கள் மனுஷருக்கு முன்பாக நீதிமானாக காட்டுகிறீர்கள். மனுஷருக்கு முன்பாக நீதிமானாக காட்டினா அவன் தேவனுக்கு முன்பாக எப்படி இருப்பான்? அருவருப்பாய் காணப்படும். இல்லையா? நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமானா இருந்தாதான் நீதிமான் அர்த்தம். மனுஷனுடைய பார்வையில் நீதிமானா இருந்தா ஒரு காலமும் நீதிமான்களாக இருக்கவே முடியாது. இல்லையா? ஆமா, வேதம் சொல்கிறது இது மாதிரி பண்றவங்கள தான் வேதம் வந்து ரொம்ப அவர் சொல்றாரு. இங்கே வாசிங்க, பிரசங்கி 7:16. இது மாதிரி பண்றவங்கள தான் வேதம் சொல்லுது, மிஞ்சின நீதிமானாகிறாதே, உன்னை அதிக ஞானியமாக்காதே, நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும், நீ வந்து உன்னை வந்து நீ ஏன் கெடுத்துக்கொள்ள வேண்டும்.
இல்லையா? நீ தேவனுடைய பார்வையிலே நீதிமான் இல்லை, மனுஷனுடைய பார்வை நீதிமானா என்று நினைத்துக்கும் பொழுது இல்லையா, அவன் என்ன தெரியுமா செய்வான்? விசுவாசிக்க மாட்டான், விசுவாசித்த போல செய்வான். கிரியை செய்ய மாட்டான், கிரியை செய்தது போல செய்வான். இல்லையா? அவனுடைய மிஞ்சின நீதிமானாக, நீதிமான காட்டிலும் ரொம்ப மிஞ்ச நீதிமானாக அவன் வந்து உன்னை நீ இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, உன்னை நீயே ஞானி ஆக்காதே, உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்கிறாய்? மிஞ்சின நீதிமான யாரும் போய் கெடுக்க வேணாம். அந்த மிஞ்சின நீதிமான யார் மூலமாகவும் கெடுக்கப்படவும் மாட்டான், யாரும் போய் எதுவும் செய்ய தேவையில்லை. மிஞ்சிய நீதிமான் அவனே அவன் கெடுத்து கொடுக்கிறான். இல்லையா? மிஞ்சிய நீதிமான் பார்ப்போம்னா நிறைய காரியங்களா இருக்குது. ஆனாலும் அவன் அவனை ஞானி என்றும் தன்னைத்தானே நீதிமான் என்றும் நினைக்கிறவெல்லாம் மிஞ்சிய நீதிமான் தான். இல்லையா? சகோதரர்களே, நாம் தேவனுடைய பார்வையில தான் நீதிமான காணப்படும். இங்கே வேதம் சொல்லுகிறது, வாசிக்கும் பொழுது லூக்கா 10:29 வாசிங்க. ஒருவன் வந்தான், ஆண்டவர்கிட்ட இயேசப்பா கிட்ட வந்தான். வந்து என்ன செய்தான் என்றால், அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, வாசிங்க. ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து. போதும் பாருங்க, இங்கே நான் சொல்றார் வந்து ஒருத்தன் திடீரென்று அங்க வரான். இல்லையா? ஆமா. மத்தேயு 10:29 வாசிங்க. லூக்கா 10:29. லூக்கா 10:29. லூக்கா 10:29 இங்கே திடீரென்று இயேசு அவர் சொல்றாரு, அன்பை குறித்து பேசிக்கிட்டே வராது. நீ வந்து உன் முழு ஆத்மோடும் பலத்தோடும் நீ வந்து ஆண்டவரை நேசி என்று சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அங்கே அவர் அவனை நோக்கி அவர் சொல்றாரு, ஒருத்தர் பேசிக்கிட்டே வரான். அதுக்கப்புறம் என்ன, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும்படி அங்கே ஒருவன் வருகிறான். இப்ப திடீரென்று அவன் என்ன செய்யறான்னா, இயேசு கிட்ட அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்கும் மனதா இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இல்லையா? எனக்கு பிறன் யார்? இயேசு அவனுக்கு பிரதமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையிலே அகப்பட்டு அவன் வஸ்திரத்தை உரிந்து அவனை காயப்படுத்தி குச்சீராக விட்டு போனார்கள். இந்த கதை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இல்லையா? எண்ணெய் பூசி காயங்கள் ஆற்றியே, நம்ம அந்த பாட்டை பாடணும் இல்லைங்களா? இதுதான் இந்த கதையுடைய அந்த பாடலாக காணப்படுகிறது. அவன் வந்து யார் அங்கே வந்து பிறன் யார் என்று சொல்லும் பொழுது அங்கே அந்த ஆண்டவர் சொல்றாரு, யார் அவனை நேசிக்கிறார்களோ அவன் தான் பிறன். இல்லையா? கள்ளர் கையில் அகப்பட்டான். ஆனாலும் அங்கே ஒருவன் மாத்திரம் என்ன செய்தான் என்றான், அவனை எடுத்துக்கொண்டு போய், அங்க வசனம் சொல்லுது 35 பாருங்க, மறுநாளில் தான் புறப்பட்ட போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையிலே கொடுத்து, நீ அவனை விசாரித்துக் கொள், அதிகமா ஏதாலும் உனக்கு செலவழிந்தால் நான் திரும்பி வரும்போது உனக்கு தருவேன் என்றார். இல்லையா? பரிசேயன் போனா, அங்கே லேவி ஒருத்தன் போறான், சமாரியன் ஒருத்தன் போனான். இல்லையா? சகோதரர்களே, அவன் யார் உதவி செய்தார் பார்த்தான்? சமாரியன். அவன் ஒரு நல்ல சமாரியன் இருந்தான். ஏன் சொல்றாரு, அங்கே சமாரியனுக்கு மட்டும்தான் அந்த இரக்க குணம் இருந்தது. அவன் தான் அந்த அடிப்பட்டவனை குற்றுயிராக இருந்தவனை கொண்டு போய் சத்திரத்தில் சேர்த்து அவனுக்கு வந்து உதவி செய்தான். இயேசு பிறகு கேட்கிறார், பிறன் யார் அப்படி என்றால் அவனுக்கு பிறன் யாருங்க? சமாரியன் தான் பிறன். இல்லையா? சகோதரர்களே, இங்கே அங்கே என்ன எதுக்காக இந்த வசனத்தை நம்ம இங்க வாசிக்கிறோம் அப்படின்னா, பிறன் யார்? இல்லையா? அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய், அவன் தன்னை நீதிமான் ஆண்டவர் முன்னாடி காண்பிக்க நினைச்சான். ஆண்டவர் ஒரு கதையை போட்டாரு. இல்லையா? அந்த கதையிலேயே தெரிஞ்சு போயிடுச்சு. அவன் நீதிமானாக காண்பிக்க என்ன பண்ணக்கூடாது, எப்பவுமே தேவனிடத்துல போய் நீ வந்து மனுஷனிடத்துல போய் காமி. ஆனாதான் சொல்லுது, தன் பார்வைக்கு நீதிமான்.
இல்லையா? இங்க தேவன் எடுத்துட்டு போயிட்டு ஆண்டவர்கிட்டயே போயிட்டு தன்னை நீதிமான போய் காண்பித்தால் சகோதரர்களே, அவன் என்ன முடியாது, நீதிமானாகவே இருக்கவே முடியாது. அதனால கர்த்தரிடத்துல போய் உன்னை நீதிமான் என்று காண்பிக்க நினைக்காத, நீ தோற்று போய்விடுவாய். இல்லையா? இதைத்தான் தேவன் இங்க சொன்னார். இங்க ஒரு கதையை அவர் சொல்றாரு. இதை எருசலேம் இருந்து அங்க எரிக்கோவுக்கு போற கதையை. அதுக்கு பிறகு மறுபடியுமாக என்ன நடக்குது என்றால் ஆண்டவர் மறுபடியும் ஒரு உவமையை பேசுகிறார். இல்லையா? லூக்கா 18 பாருங்க, 18-19. அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே? 14 வாசிங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கதையை நம்ம குறித்து தெரியும். இங்க என்ன நீங்க பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். ரெடியா? 6ஆம் வசனம் பாருங்க, நான் வாசிக்கிறேன். 18:6. இங்கே பின்னும் கர்த்தர் அவரை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தப்படியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய புரிமுழலாய் இருந்து அவளுக்கு நியாயம் செய்ய இருப்பாரோ என்று சொல்லி அந்த விதவை குறித்து அவர் பேசுகிறார். இல்லையா? பேசி அவர் முடிக்கிறாரு. அடுத்தது 9ஆம் வசனத்தில், அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணி சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். என்னைக்கெல்லாம் நம்ம ஒன்று தன்னை நீதிமான் நினைச்சுக்கிறோமோ அப்போ பெருமை நமக்குள்ள வந்துடும், மேன்மை காரியங்கள் நமக்குள்ள வந்துடும். சகோதரே, அவன் எப்போதெல்லாம் நினைக்கிறானோ அங்க விழுந்து போற காரியம் அங்க வரும். தன்னை நீதிமான் நினைக்கிறவன் ஒரு இடத்துல விழுந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏற்கனவே சொன்னாரு அந்த லூக்கா 10 வாசிக்கும் பொழுது 29, அவன் தன் நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். ஆண்டவர்கிட்ட முன்னாடி போய் நீதிமான் காண்பிக்க நினைச்சான். ஆண்டவர் ஒரு கதையை சொன்னார், பூமியை. அதுலேயே அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அல்லேலூயா. அதே போல இங்கே ஆண்டவர் வந்து சொல்றார், அன்றையும் தங்களை நீதிமான் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் என்ற சிலரை குறித்து அவர் ஊமையை சொன்னார். இல்லையா? என்ன ஊமை? 2 மனுஷன் ஜெபம் பண்ணும்போது தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். இல்லையா? ஒருவன் பரிசேயன், மற்றவன் யாருங்க? ஆயக்காரன். இந்த இடத்துல நம்ம ஒரு சில வருஷத்தை நம்ம பார்க்க போறோம். அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அநியாயமாய் அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சொல்றாரு, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராத நாள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்றான், நான் மற்றவனை போல இல்லை. இது யார் சொல்றா அப்படின்னா, யாருங்க சொல்றா? பரிசேயன், ஆயக்காரன், 2 பேர். பரிசேயன் சொல்றான், அந்த ஆயக்காரனை பக்கத்தில் இருக்கிறான். அந்த ஆயக்காரன் பார்க்கறான், ஆயக்காரன் இருக்கிறான். இவனை போல ஆண்டவரே நான் இல்லை. நான் அநியாயம் செய்யல, விபச்சாரம் செய்யல, மற்றவங்களை நான் பரிகாரம் நான் எதுவுமே செய்யல. நான் அந்த ஆயக்காரனை போல இராத நான் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் இல்லையா என்று அவன் இங்கே சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, அவனுடைய நீதியை குறித்து அவன் தன்னை நீதிமான் என்று எண்ணி ஆண்டவரிடத்துல அவன் சொல்றான், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் என் சம்பாதித்தவன் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்றும் தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். வாரத்துக்கு 2 முறை உபவாசம். நம்ம எத்தனை முறை உபவாசிக்கிறோம்? வாரத்துக்கு
சொல்லுங்க, வார்த்தை எத்தனை தடவை உபவாசிக்கணும்? வாரம் ஃபுல்லாக உபவாசிக்கணும் இல்லைங்களா சகோதரர்களே? வாரத்தில் 2 தடவை உபவாசிச்சான். யாருங்க அவன்? பரிசை. அப்ப எப்படி உபவாசம் போட்டிருப்பான் சகோதரர்களே? அவனுடைய வைராக்கி எப்படி இருந்திருக்கும்? எப்படி ஜெபம் பண்ணியிருப்பான்? 2 தரம் உபவாசம், தசமபாகத்தை பர்ஃபெக்டா கர்த்தருக்கென்று செலுத்தினான். அல்லேலூயா. சகோதரர்களே, ஆயக்காரனை போல நான் இல்லை என்று சொல்லி தன் இருதயத்தில் அவனை இல்லை, அவனை விட நான் பெரியார் என்று அவன் காண்பிக்க முயற்சித்தான். அது முயற்சி மட்டும் இல்லை, கர்த்தரிடத்திலேயே சொல்றான், ஆண்டவரே அவனை விட நான் பெஸ்ட். என்ன சொல்றாங்க? அவன் ஆண்டவரை பார்த்து அவனோட பெஸ்ட் ஆண்டவரே எப்படின்னு சொல்றான். ஆயக்காரன் நின்று என்ன பண்றான்னா, தன் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து துணியாமல், வானத்துக்கு நேராக கண்ணை அப்படி ஏறெடுக்க முடியல அவனால. ஏன்னா வானத்தை ஏன் ஏறெடுக்கிறான்? வானத்துல வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு அதப்படி. இப்படி கையை இப்படி மேலே போனாவே ஏரோப்ளேன் போகுது, அதை பார்க்கறதுக்கு இல்லை. ஒரு கிறிஸ்தவன் ஏரோப்ளேன் போறதுக்காக மேலே பார்க்க மாட்டான். இல்லையா? மேலே தூக்கும் போதெல்லாம் இந்த அண்ணாந்து தன்னுடைய தலைகளை மேல் நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் அங்கே தேவனுடைய சிங்காசனம் இருக்கு. அல்லேலூயா. வானத்தை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? பரலோக ஞாபகம் வரணும். அல்லேலூயா. அதுதான் ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தை, அதுதான் ஒரு கிறிஸ்தவன் உணர்வு. அல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிலாம் யாருமே வானத்தை அண்ணாந்து பார்த்து பரலோகம் மேலே இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் பார்க்குறாங்களா பாருங்க. யாருமே இப்போதான் மேனத்தை நோக்கி இப்போதான் வானம் பாருங்க, அந்த வானத்து மேலதான் பரலோகம் இருக்குது என்று சொல்லி வானத்தை அண்ணாந்து பார்க்க துணியாமல் அந்த ஆயக்காரன் பாருங்க, அவனுடைய கண்கள் மேல கூட தூக்க முடியல. என்றால் அங்க யார் இருக்கிறான்? மேல தேவன் இருக்கிறார். அப்பனா அவன் எப்படி போயின்னு இருப்பான்? மேல கூட கண்களை பார்த்திருக்கவே மாட்டான். ஏன்னா மேல தேவன் இருக்கிறார். இல்லையா? அவன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் சகோதரர்களே அவன் என்ன செய்தான் என்றால், தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தேவனே பாவியாக என்னை மேல் கிருபியாக இருக்கிறான். ஆனா ஆயக்காரன் எத்தனை தடவை வானத்தை பார்த்துருப்பான்? இவன் பரிசேயன் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பான். ஏன் பார்க்கறான் சொல்லுங்க? அவன் தசமபாகம் கொடுக்குறான். வாரத்துக்கு 2 தடவை என்ன பண்றான்? உபவாசம் இருக்கிறான். அது மட்டுமா? அவன் சொல்றான், பரிகாரர் நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மனுஷரை போல நான் இல்லை. அதனால நான் தைரியமா என்ன செய்வேன்? வானத்தை நோக்கி நான் பார்ப்பேன். அல்லேலூயா என்று பல தடவை அவனை வந்து பார்த்திருப்பான். ஆனா இந்த ஆயக்காரனால ஒரு தடவை கூட வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியவில்லை. அல்லேலூயா. சகோதரர்களே, என்ன ஒரு பாருங்க, அவனுக்கு இருதயம் எப்படி இருந்திருக்கும்? அவன் சொல்றான், அவன் சொல்லிட்டான் தெளிவாக. ஏன் அவனால பார்க்க முடியலன்னா, அவனுடைய பாவம், அவனுடைய குற்ற உணர்வு அவனை கண்களை மேல நோக்கி பார்க்க செய்யல. இல்லையா? அவன் சொல்றான், வாரத்தில் இவன் சொல்றான், ஆயக்காரன் நின்று கொண்டு தன் மார்பிலே அடித்துக் கொண்டு. ஏன் மார்பு அடிக்கிறது சொல்லுங்க சகோதரர்களே? அவனால அந்த துக்கமானது வரும் பொழுது அவன் தன்னைத்தானே அவன் மார்பில் அடிக்கிறது எதை காமிக்குதுன்னா, நான் ஒரு யாரு? பாவி, நான் ஒரு குற்றவாளி என்று அவன் மார்பில் அடித்துக் கொள்கிறான். அவன் மார்பிலை அடித்துக் கொண்டு அவன் சொல்றான், தேவனே நான் பாவி ஆகிய என் மேல் கிருபையாகிய. சகோதரர்களே, இங்க என்ன நம்ம பார்க்க போறோம்? அதான் விஷயம். இங்கே பரிசேயன் இடத்துல கிரி இருக்கு. என்ன இருந்தது? தசமபாகம் பர்ஃபெக்டா கொடுத்தான். உபவாசம் இருந்தான். கிரி இருந்தது. அது மட்டுமா? அவன் விபச்சாரம் செய்யல, அநியாயம் செய்யல, மற்ற பரிகாரம் அந்த காரியங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே செய்யல. அவன் பர்ஃபெக்டா இருந்தான். அவனத்துல கிரி இருந்தது. ஆனால் இல்லையா, விசுவாசம் இருந்ததா அப்படின்னா, ஆண்டவர் மேல அவனுக்கு விசுவாசம் இருந்தது. ஆனால் மேட்டின்மை அங்க இருந்தது. இல்லையா? கிரி இருந்து அங்க மேட்டின்மை இருக்குமானால் அந்த கிரி செத்ததாக காணப்படுது. நீங்கள் அது புரிஞ்சுக்கணும்.
ஏனென்றால் தேவன் சொல்றாரு, அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். அங்கே யாக்கோபு சொல்லும் போது கிரியில்லாத விசுவாசம் செத்ததா இருக்குது என்று அங்கே யாக்கோபு சொல்றார். கிரி இருந்தாதான் விசுவாசம். அதனால கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லுகிறார். இங்க பரிசேயன் அப்படி அல்ல, இவங்கிட்ட கிரி இருந்தது, ஆனால் அந்த கிரியை மேட்டின்மையினாலே அது சாகடிக்கப்பட்டது. இல்லையா? அந்த மேட்டின்மை வந்த போது இவன் எவ்வளவு கிரி செய்தாலும் தேவனிடத்தில் தன்னுடைய ஆத்மாவை உயர்த்தின பொழுது இவனுடைய கிரியெல்லாம் தேவன் கீழே தள்ளிட்டார். இல்லையா? ஆனா அந்த பரிசு அந்த காயக்காரன் அப்படி இல்லை, எந்த ஒரு கிரியுமே இல்லை. அந்த வசனம் வாசிங்க, எந்த ஒரு கிரி இல்லாமல் பாவிகள் எடுத்து நீதிமானாக ஆக்குறவர். இல்ல, நான் ஒரு வசனம் சொல்றேன், வாசிங்க. எந்த கிரியும் செய்யாமல். ரோமர் 4:5 வாசிங்க. பவுல் சொல்றாரு, இது பவுல். நம்ம யாக்கோப்பு பரிசேயனுக்கும் ஆயக்காரன் பவுலுக்கும் நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். ஒருவன் கிரியை செய்யாமல், பாருங்க, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்கள் ஆக்குறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அங்க வசனம் சொல்லுச்சு, ஒருவன் கிரியை செய்யாமல், ஒரு கிரியுமே செய்யல. பரிசேயன் பார்த்தானா, ஆயக்காரன் பார்த்தானா, பரிசேயனை போல ஒரு கிரியும் கிடையாது. தசம்பாவம் கொடுக்கல, வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கல. மற்ற அவன் சொல்றான், விபச்சாரம் பண்ணானா, பண்ணிருப்பான். அதான் பாவியின் தன்னை ஒத்துக்கிறான் மார்க்காடி. ஒரு கிரியம் செய்யல, ஆனால் பாவியை நீதிமான்கள் ஆக்குவரிடத்தில் விசுவாசம் வைத்தார். அதுவே அவனுக்கு என்ன ஆகுதுங்க, நீதியாக என்னப்படுது. இயேசு சொல்றார், அந்த இடத்துல பாக்குறாரு, ஆண்டவர் பாக்குறாரு, அவருக்கு தெரியாதா? இவன் ஃபுல்லா கிரிய, பரிசேயன் ஃபுல்லா கிரிய. ஆனா அந்த கிரிய மேட்டின்மையானது, தேவனிடத்துல உயர்த்தின மேட்டின்மையானது அந்த கிரியை சாகடித்து விட்டது. நம்ம நீதிமானாக முடியல. ஆனால் ஒரு கிரியுமே செய்யல இந்த ஆயக்காரன். வசனம் சொல்லுது, தேவன் பார்க்கிறாரு, எவன்டா நீதிமான்? யார் நீதிமான்? கிரியை காலி பண்ணிட்டார் ஆண்டவரே, விசுவாசத்தை என்ன பண்ணிட்டாருங்க, தூக்கிட்டு சொல்றாரு. இடத்துல வாசிப்போம். இப்போ ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து புரியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் இரக்கமாயிரும் என்றான். ஆண்டவர் சொல்றாரு, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். விசுவாசம் வைத்துக் கொண்டு தேவனிடத்துல தாழ்த்திட்டா நீதிமான். நல்லா கவனிங்க, இது எதை காமிக்குது நான் சொல்றேன். இந்த வேத பகுதி, இந்த இடம் இயேசு ஒருவன் நீதிமானாக்கிறதுக்கு என்ன தேவை என்பதைத்தான் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்கிறார். இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம்? விசுவாசம் இருக்க வேண்டும், தாழ்மை இருக்க வேண்டும், நீ நீதிமான். இல்லையா? மேட்டின்மை இருந்து கொண்டு நீ கிரியை இருந்தால் உன்கிட்ட நீ அநீதிமான். இல்லையா? சகோதரர்களே, இப்ப நீதிமானாக நமக்கு என்ன தேவை? தாழ்மை வேணும், விசுவாசம் வேணும். தாழ்மை விசுவாசம் மட்டும் இருந்தா நம் நீதிமானா? இன்றைக்கு இல்லையா? அப்படின்னா தேவன் அங்கே அந்த இடத்துக்கு தீர்ப்பு கொடுத்தார். அதே போல இந்த நாட்களிலும் தேவன் தீர்ப்பு கொடுக்கிறார். இல்லையா சகோதரே? அது ஒவ்வொரு இடத்துக்கு தேவன், அந்த இடத்துல தேவன் அவருடைய காரியங்களை வைத்து தான் தீர்ப்பு கொடுக்கும். ஒரு சூழ்நிலைக்கு சில குற்றங்கள் நடக்கும். அந்த சூழ்நிலை நிமித்தமாக குற்றங்களுக்கு அந்த சூழ்நிலை வைத்துக் கொண்டுதான் தீர்ப்பு கொடுக்க முடியும் சகோதரே. அதே போலத்தான் தேவன் இங்கே அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான். உபவாசம் நம்மளால இருக்க முடியுமா? ஒருவேளை உபவாசம் இருக்க முடியுமா? எப்படியும் பசிக்கும். வாரத்துக்கு 2 முறை தசபாகம் கரெக்டா கொடுக்க முடியுமா? அநேகர் கொடுக்கறது இல்லை. ஆனா அங்க அவன் கொடுக்கிறான், தேவனுக்கு கொடுக்கிறான். விபச்சாரம் பண்ணல, எதுவுமே செய்யல சகோதரே, அவன் நீதிமானாக்கப்படாதவனாய் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். இல்லையா? நீங்க விசுவாசம் தாழ்மை இருந்ததுனால இவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று இயேசு சொல்லுகிறார். இல்லையா? சரி சகோதரர்களே, இப்பொழுது யாக்கோப்பு கிரியை குறித்து பேசுகிறார்.
பவுல் எதை குறித்து பேசுறாருங்க? விசுவாசத்தை குறித்து பேசுறார். இப்படியாக இருக்கும் பொழுது நம்ம எப்படிதான் நீதிமானாவது? எப்படிதாங்க நாங்கள் நீதிமானாவது சொல்லுங்க பிரதர். எப்படியாக நீதிமான் ஆயினும் இன்றைக்கு நான் எப்படி நீதிமானவன் அதுக்கு சொல்லுங்க பதில். இல்லையா சகோதரர்களே, வேதம் சொல்லுது நீதிமான் எதெல்லாம் சுதந்திரிக்கிறானா? சங்கீதம் 37:29. சங்கீதம் வாசிங்க 37:29. நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கும் அதிலே வாசமாய் இருப்பார்கள். நீதிமானாய் இருந்தால், நீங்கள் நீதிமானாய் இருந்தால் பூமி உனக்கு சொந்தம். என்ன சொந்தம்? பூமி சொந்தம். நீதிமான்களா இருந்தால் தேவனுடைய பார்வையில நீங்கள் நீதிமானா இருந்தால் பூமி உனக்கு சொந்தம். இல்லைன்னா உனக்கு 6 அடி நிலம் தான் சொந்தம். அல்லேலூயா. இன்னும் மோசமா இருந்தனா அந்த 6 அடி நிலம் கூட உனக்கு சொந்தம் இல்லை. அல்லேலூயா. காத்தோடு காட்டா கடிச்சிருவாங்க, எரிக்கப்பட்டு. அல்லேலூயா. ஆமா சகோதரர்களே, பூமியை நான் சுதந்திரத்துக் கொண்டோம் அப்படின்னா நீங்கள் நீதிமானங்களாக இருக்க வேண்டும். தன் காலத்திலே நீதிமானாக இருந்தான். யாருங்க? நோவா. இந்த காலத்துல, இந்த கடைசி காலத்துல நீதிமானா இருக்க வேண்டுமானால் இந்த காலத்துக்குரிய செய்தியை விசுவாசிக்கணும். இல்லையா? இந்த காலத்துக்குரிய தீர்க்கதரிசியாகிய, புறஜாதிகளின் தீர்க்கதரிசியாகிய வில்லியம் மரியம் பிரணாம் அவர்தான் தீர்க்கதரிசி என்றும், இந்த காலத்துக்குரிய ஒரே தீர்க்கதரிசி அவர்தான் என்றும் நீ விசுவாசிச்சே ஆகணும். தேவன் ஒருவர் என்று விசுவாசிக்கணும். பாவ மன்னிப்புக்கென்று அப்போஸ்தலர் 2:38 படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். இல்லையா? இதெல்லாம் செஞ்சாதான் நீங்கள் தன் காலத்திலே நோவா எப்படி நீதிமானா இருந்தானோ அதை போல இந்த கடைசி காலத்துல நீங்கள் நீதிமான்களாக இருக்க முடியும். இல்லையா? இல்லை என்ற ஸ்தாபனத்திலிருந்து நான் நீதிமான் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா சகோதரர்களே, வேணா அவர்கள் வெள்ளை சிங்காசன் நியாய தீர்ப்பு நாளிலே அவர்கள் நீதிமான்களாக தேவன் அறிவிப்பார். இல்லையா? இன்னைக்கு யார் அறிவிக்கிறாருன்னா தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரணானையும் தீர்க்கதரிசி என்றும் காலத்துக்குரிய செய்தி விசுவாசித்து தேவன் ஒருவர் என்றும் அவர் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றவர்களை தான் தேவன் இந்த காலத்தில் அறிவிக்கிறார். அவன் தான் தன் காலத்தில் நீதிமான், இந்த கடைசி காலத்தில் நீதிமான். இந்த சத்தியத்தை எதிர்க்க மாட்டான். இல்லையா? இந்த சத்தியத்தை, கடைசி கால சத்தியத்தை முழுவதுமாக விசுவாசிப்பான். அவன் தான் இந்த காலத்துக்குரிய நீதிமான். இல்லையா? அவனுக்கு தான் இந்த பூமியை தேவன் சுதந்திரமாக கொடுக்க போகிறார். அது மட்டுமா பார்ப்போமானால் சங்கீதம் 69:28 பாருங்க. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பெயர் கிறுக்கப்பட்டு போவதாக நீதிமான்கள் பேரோடே அவர்கள் பெயர் எழுதப்படாதிருப்பதாக. இல்லையா? ஜீவ புஸ்தகத்துல யாருடைய பேர்லாம் இருக்குதுன்னா நீதிமான்கள் பேர். இல்லையா? ஜீவ புஸ்தகத்துல நீதிமான்கள் பேர் இருப்பதனால தேவன் இந்த பூமியை அவருக்கு சுதந்திரமாக கொடுக்கிறார். இல்லையா? இன்னைக்கு நம்ம ஒரு 5 அடிக்காக 10 அடிக்காக சண்டை போட்டுக்கிறோம் சகோதர சகோதரே. ஆனால் தேவன் பாருங்க, அன்றைக்கு பட்டாப்பிட்டி பார்த்தீங்கன்னா பத்திரமும் பட்டாவும் இருந்தாதான், உங்க பேர்ல இருந்தாதான் அந்த உங்களுக்கு சொந்தம். அன்றைக்கு பார்ப்போம்னால் பூமியை நீ சுதந்திரவாளியாக கொண்டு போது பத்திரமும் கிடையாது, பட்டாவும் கிடையாது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கூட கிடையாதுங்க. ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கிடையாது, அங்க ரிஜிஸ்டர் இருக்க மாட்டாரு, எதுவுமே கிடையாது. இல்லையா? அப்படியே தேவன் என்ன பண்ணார்? பூமியை கையில ஒப்படைத்து விடுகிறா. இல்லையா? ஜீவ புஸ்தகம் பேர் இருக்குது. நீ பூமியை சுதந்திரவாளியாக சுதந்திரத்துக் கொண்டு அதிலே நீ வாசமாக இருப்பாய். இல்லையா சகோதரர்களே? அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்றார் ஆதியாகமம் புஸ்தகத்துல தேவன் 18ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கும் பொழுது
ஆபிரகாமோடு பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, ஆபிரகாம் கேட்கிறான், அந்த சோதோம் குமாரா பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை அழிக்கும்படி நான் வந்திருக்கேன்னு சொல்லும்பொழுது ஆபிரகாம் சொல்றான், அங்க லோத்து தன்னுடைய சகோதரர் இருப்பதனால 50 நீதிமான்களா அழிப்பீரோ, 40 இருந்தால் அழிப்பீரோ, 30 இருந்தால் அழிப்பீரோ என்று அவன் கூறிக்கொண்டே வருகிறான். 18:32 வாசிங்க. அப்பொழுது அவன் ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் அங்கு காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர் 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அல்லேலூயா. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. நீதிமான்களை தேவன் இந்த பூமியில வைத்துக் கொண்டு தேவன் இந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க மாட்டார். நீதிமான்களை எடுத்துக்கிட்ட பிறகுதான் என்ன பண்ண அந்த பூமிக்கு நியாய தீர்ப்பு, சகோதரர்களே. அல்லேலூயா. அதனால வசனம் சொல்றது, ஏசாயா 57:12 வாசிப்போம். அதுல அந்த வேத வாக்கியம் என்ன சொல்றது பாருங்க. உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன். பாருங்க, உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன். அவைகள் உனக்கு உதவாது. நீ கூப்பிடும்போது உன் கன்னங்கள் உன்னை தப்பிவிக்கட்டும். காற்று அவைகள் எல்லாம் பறக்கடித்து மாயை அவைகளை கொண்டு போகும். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்தில் காணியாட்சிக்காரனாய் இருப்பான். போதும். அல்லேலூயா. ஏசாயா 57:12 வாசிங்க. 12. அதுதான் நான் சொன்னேன். உன் நீதியையும் உன் கிரியைகளையும் நான் வெளிப்படுத்துவேன். 57:12. ஏசாயா 57:12. இன்னொரு வசனம் இருக்கு, நமக்கு தெரியும். தீங்கு வராதற்கு முன்னே தேவன் என்ன செய்யறார் என்றால் நீதிமானை எடுத்துக்கொள்ளப்படுகிறான். நீதிமான் மடிந்து போகிறான். ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பார் இல்லை. அல்லேலூயா. நீதிமான் தீங்கு வராததற்கு முன்னே எடுத்துக்கொள்ளப்படுகிறான். அங்கே லோத்து தான் அங்க நீதிமானா இருந்தான், சோதோம் குமாரா பட்டணத்துல. தேவன் அந்த அக்கினி தீர்ப்பு, அந்த அக்கினியை தேவன் வானத்தந்து பட்சிக்கு முன்னாக அங்க 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ என்று ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்ட பொழுது, இல்லை நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார். 10ஓட நிறுத்திட்டான். இல்லையா சகோதரே, ஒரு நீதிமான் இருந்தா கூட தேவன் அழிக்க மாட்டார். அல்லேலூயா சகோதரே. ஏனென்றால் தேவனுடைய தீர்ப்பு அவிதமாக இருக்கிறது. அதான் நீங்க பாத்தீங்க சொல்லுவாங்க, இந்த கோர்ட்டு அந்த தீர்ப்புல சொல்லும்போது சொல்லுவாங்க, நல்லவன் ஒருத்த கூட என்ன பண்ண கூடாது, குற்றவாளி ஒருவன் கூட ஜெயில இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியும், அது சரியா வரல. நல்லவன் ஒருவன் கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா குற்றவாளியாக இருக்கக்கூடாது. இல்லையா சகோதரர்களே, நல்ல ஒருத்தன் கூட ஜெயில என்ன பண்ணக்கூடாதுன்னா குற்றவாளியாக இருக்கக்கூடாது என்றுதான் சொல்லுவாங்க அந்த பழமொழி. உங்களுக்கு தெரியும். இல்லையா இங்க பார்க்கலாம், தேவன் தன்னுடைய நீதியை காண்பிக்கும்படி தீங்கு வர்றதுக்கு முன்னே நீதிமானை தேவன் எடுத்துக்கொள்கிறார். சகோதரர்களே, இப்போ நம்ம ஆபிரகாமை குறித்தும் நம்ம லோத்தை குறித்தும் ஆபேலை குறித்தும் மற்ற நம் நீதிமான்களை குறித்தெல்லாம் நம்ம இவங்களாம் நீதிமான் தான் இல்லைங்களா. இங்கே நீதிமான்னா யார், அதுதான் செய்தி. நீதிமான்னா யார்? பவுல் விசுவாசத்தை கொண்டு சொல்றான். யாக்கோபு விசுவாசத்தை, யாக்கோப கிரியை வைத்து பேசுகிறார். இப்போ இவ்விதமாக வரும்போது தேவன் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் அவருடைய தீர்ப்புல கிரியை இருந்தாலும், ஒருத்தர்கிட்ட கிரியை இருந்தாலும் அவன் இடத்துல எண்ணெய் இல்லை அப்படின்னா
தாழ்மை இல்லாதனால தேவன் நீதிமான் அங்கீகரிக்கல. இல்லையா? நன்றாக கவனிங்க. பவுல் வந்து விசுவாசத்தினால் நீதிமான் சொல்லிட்டார், யாக்கோபு கிரியினால நீதிமான் சொல்லிட்டார். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல ஆயக்காரன் பரிசெய்ய அந்த கதையில பார்த்தோன்னா, தேவன் ஒருத்தர்கிட்ட விசுவாசம் இருக்குது, ஒருத்தர்கிட்ட கிரி இருக்குது. கிரியை வைத்து தேவன் என்ன பண்றாங்களா ஆண்டவரே? இப்ப யாரு நீதிமான்னு சொல்றது? இயேசுதான் அங்க நிக்கிறார். அவர் தான் நியாய நீதிபதி. பரிசேயங்கிட்ட கிரியை இருக்குது, ஆயக்காரங்கிட்ட விசுவாசம் இருக்குது. எப்படி வச்சு நியாய தீர்ப்பு கொடுக்குறது? சொல்லுங்க, எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்குது? கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியுமா? முடியாது. அப்ப ஆண்டவர் எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்குறது? யாக்கோபு சொன்னா கிரியை தான் அப்படின்ட்டான். பவுல் சொல்றாரு விசுவாசம் தான்ன்றாரு. ஒருத்தர்கிட்ட கிரியை, ஒருத்தர்கிட்ட விசுவாசம். இயேசு கிறிஸ்து எப்படி நியாய தீர்ப்பு கொடுக்குறது? ரெண்டு பேருக்கும் அவர் தான் தேவன், அவர் தான் ஜட்ஜ்மெண்ட், அவர் தான் நியாயாதிபதி. இல்லையா? ஆமா. ஏன்னா ரெண்டு பேருக்குள்ளும் அவர் தான் பேசினாரு. வேதாகமத்தை எழுதி சொன்னவரும் அவர் தான். வந்து அவர் நீதிபதியில நியாயாதிபதியா இருக்கிறாரு. பவுல் வந்து இப்படி சொல்றான், விசுவாசம் போதுன்றான். யாக்கோபு கிரி தான் போதுன்றான். தேவன் தான் நடுவரா இருக்கிறார். அந்த பணிமன்றம் எடுத்துக்கிட்டா அவர் தான் நடுவர். இப்போ இந்த தீர்ப்புல பரிசேயனும் ஆயக்காரன் வரும்பொழுது எதை வச்சு ஆண்டவர் தீர்ப்பு கொடுப்பார் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, இவங்கிட்ட கிரியை இருக்குது உண்மைதான், ஆனால் அந்த கிரியத்துல அவன் ரொம்ப மேட்டின்மையா இருந்தான். அவங்கிட்ட கிரியை இல்லாதது உண்மைதான், ஆனா அவங்கிட்ட தாழ்மை இருந்தது. அப்படின்னா சகோதரர்களே, என்ன நடந்தது அப்படின்னா, தேவன் விசுவாசத்தை வைத்தும் கிரியை வைத்தும் அதுக்கு நடுவுல தேவனுடைய பார்வை ஒன்று இருக்குது. அங்க மேட்டின்மை, தாழ்வு, உயர்வு, தாழ்வு என்பதை வைத்து தேவன் என்ன செஞ்சார்னா, யார் தாழ்த்துறானோ அவன் ஒருவேளை பரிசேயங்கிட்ட, நன்றா கவனிக்கணும், பரிசேயங்கிட்ட விசுவாசம் இருந்திருக்கலாம். நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க பரிசேயங்கிட்ட விசுவாசம் இருந்திருக்கலாம், ஆயக்காரர்கிட்ட கிரியை இருந்திருக்கலாம். நான் புரியுதா? மாத்தி பேசுறேன், உங்களுக்கு புரியுதா? அது பரிசேயங்கிட்ட கிரி இருந்தது, ஆயக்காரர்கிட்ட விசுவாசம் இருந்தது. நான் என்ன சொல்றேன்னா, பரிசேயங்கிட்ட கிரியை இல்ல, விசுவாசம் இருந்தது. ஆயக்காரர்கிட்ட கிரியை இருந்தது. இல்லையா? ஆனா ஆயக்காரர்கிட்ட கிரியை இருந்து ஆயக்காரன் தன்னை தாழ்த்தி இருப்பானால் ஆயக்காரனே நீ, அவன் தான் நீதிமான். அல்லேலூயா. ஆயக்காரன் தான் நீதிமான். அல்லேலூயா. சகோதரர்களே, பரிசேயன் ஒரு வேளை அவன்கிட்ட வந்து விசுவாசம் இருந்து கிரியே கிடையாது, அவன் தன்னை தாழ்த்தி இருப்பானால் பரிசேயன் தான் நீதிமான். அல்லேலூயா. விசுவாசம் இருந்து அவன் தன்னை தாழ்த்தி இருப்பானால் பரிசேயன் தான் நீதிமான். இல்லையா? உங்களுக்கு புரியுதா? அது பேர் தான் மாறி போச்சு. விசுவாசம் இருக்குது, கிரி இருக்குது, பரிசேயன் கிட்ட இருக்குது. அப்ப யாருக்கு நீதிமான்? யாருக்கு நீதிமான? பரிசேயன் தான் நீதிமான். அவங்கிட்ட விசுவாசம் இல்லை, கிரி இருக்குது. ஆயக்காரங்கிட்ட மேட்டின்மை இருக்குது. அவன் யாருங்க? அவன் அநீதிமான் தான். தேவன் என்ன செய்தார் என்றால், இவங்கிட்ட விசுவாசம் இருக்குதா, நீ விசுவாசத்தை வச்சுக்கோ. உங்ககிட்ட கிரி இருக்குதா, உன் கிரியை வச்சுக்கோ. விசுவாசம் நீ வச்சுக்கோ, கிரியை நீ வச்சுக்கோ. நடுல உயர்வு தாழ்வு ஒண்ணு இருக்குது. இல்லையா? தேவனோட காரியத்துல மேட்டின்மையான காரியங்கள் இருக்குது, உயர்வு தாழ்வு இருக்குது. அந்த உயர்வு தாழ்வு வைத்து தேவன் அங்கே ஒரு புது தீர்ப்பை உருவாக்குகிறார். அல்லேலூயா. புது தீர்ப்பு. இதை வந்து இவன் யோசிச்சிருப்பாங்களா? பவுல் யோசிச்சிருப்பாரா? இப்படி ஒரு தீர்ப்பு இருக்குமானால் அவன் பவுல் என்ன பண்ணியிருப்பான்? இதையும் உள்ள சேர்த்திருப்பார். தன்னுடைய புஸ்தகத்துல, தன்னுடைய நிருபங்களில விசுவாசம் இருந்தா மட்டும் போதாது, அங்க தாழ்மை இருக்கணும், இருந்தாதான் நீதிமானாக்கப்பட முடியும் என்றதை பவுல் தன்னுடைய நிருபங்களில் அவர் எழுதியிருப்பார். அல்லேலூயா. யாக்கோபும் அதே போல கிரியை மட்டும் இருந்தா பத்தாது, கிரியோடு சேர்ந்து உனக்கு தாழ்மை இருக்கணும், அப்போதான் நீதிமான் ஆவீர் என்று அங்கே யாக்கோபு எழுதியிருப்பாரு.
2 பேருக்கும் தேவன் அவர் தண்ணி காட்டிட்டு புது தீர்ப்பை அங்க கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய தீர்ப்பு. 2மே இருக்கும், ஆனால் அவன் நீதிமானா கூட இல்லாம போயிடுவான். அல்லேலூயா. அங்க ஏதோ தப்பு இருக்கும். விசுவாசம் இருக்கும், தாழ்மை இருக்கும். விசுவாசம் இருக்கும், கிரியை இருக்கும். ஆனா அவங்ககிட்ட என்ன இருக்காதுங்க? தாழ்மை இருக்காது. சகோதரர்களே நன்றாக கவனிங்க. உங்ககிட்ட விசுவாசம் இருக்கலாம், செய்தி விசுவாசிப்பீங்க, தர்மம்லாம் கூட பண்ணுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் கர்த்தரிடத்துல நீங்கள் மேட்டின்மை வைப்பீர்களானால் சகோதரர்களே, நீங்கள் நீதிமான்கள் அல்ல, அநீதிமான் தான். இல்லையா? உங்களுடைய இருதயங்களை நீங்கள் உயர்த்தி விட்டு நீங்க ஏழைகளுக்கு தர்மம் செய்யலாம், சபைக்கு போகலாம், அந்த காலத்துக்குள்ள செய்தி விசுவாசிக்கலாம், இயேசு நாமத்தை ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கலாம், எல்லாமே இருக்குது. உங்களுடைய கிரியை இருக்குது, விசுவாசம் இருக்குது, உங்களுக்கு தெரியும், வெளிப்படுத்துறீங்க. அவர் சொல்றாரு, கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. உங்ககிட்ட அந்த கிரியை வெளிப்படுத்துறீங்க. அநேகர் பார்க்கறாங்க, அருமையான விசுவாசி, அவர் பார்த்து தன்னுடைய விசுவாசிக்கிறாரு, விசுவாசத்தை அறிக்கை எடுக்கிறாரு, எல்லாருக்கும் உதவிகள் செய்கிறாரு, கிரியை வெளிப்படுத்துறாரு, இவரெல்லவோ விசுவாசி என்று அநேகர் கூறலாம் சகோதர சகோதரர்களே. ஆனால் இருதயம் தேவனுடைய பார்வையில உன் மேட்டுமே நீ ஒழித்துவானால் இல்லையா, நீ அநீதிமான் தான் சகோதரர்களே. அப்படியானால் யாருங்க நீதிமானு? ஒரே குழப்பமா இருக்கு, புது குழப்பமா இருக்கு இல்லையா? நீதிமானா யாரு? நம்ம பார்ட் 1ல பார்த்தோம், இவங்களாம் நீதிமான், இப்படிலாம் செய்யறவங்களாம் நீதிமான் என்ற பார்ட் 1ல நம்ம பார்த்தோம். இந்த காரியெல்லாம் இருக்கணும், இந்த கிரியெல்லாம் இருக்கணும், அந்த கிரியெல்லாம் இருக்கணும், இவெல்லாம் நீதிமான் நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். ஆனால் பார்ட் 2ல பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசமான காரியத்தை தேவனை வெளிப்படுத்துகிறார். இல்லையா சகோதரர்களே, நீதிமான் ஆவதற்கு தாழ்மை தேவைப்படுகிறது. ஒருவன் தாழ்மை இல்லாவிட்டால் அவன் நீதிமானாகவே முடியாது. அல்லேலூயா. உன்னை தாழ்த்து தேவன் சொல்றாரு. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தோ வானத்துக்கு மேலாக தம்முடைய சிங்காசனை உயர்த்தின தேவன் மனிதனாக அல்லேலூயா தேவ தூதரில் சற்று சிறியவராக்கப்பட்டு அவர் இந்த பூமியிலே வந்து தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அல்லேலூயா தோ பாவிகளுடைய கால்களை கழுவி தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா சகோதரர்களே. அப்படியானால் தேவன் இயேசு கிட்ட நான் முடிக்க போறேன். இயேசு கிறிஸ்து கிட்ட விசுவாசம் கிரியை இது ரெண்டுத்துல எது இருந்தது? கிரியை மட்டும் தான் இருந்தா, விசுவாசம் மட்டும் தான் இருந்தா? ரெண்டுமே இருந்தது. சரி, விசுவாசம் இருந்தது, கிரியை இருந்தது இயேசு கிட்ட, உண்மைதான். அந்த அது மட்டும் முடிஞ்சா வச்சுக்கிட்டு நம்ம அவர் நீதிமான் சொல்ல முடியுமா? அவருடைய தாழ்மை இருந்தது. அல்லேலூயா. அவருடைய விசுவாசம் இருந்தது, அவரிடத்துல கிரியை இருந்தது, அவரிடத்துல தாழ்மை இருந்தது, அவர் தான் நீதிமான் சகோதரர். அதே போல இன்னைக்கு மனவாட்டி என்று சொல்லுகிற நாம் நம்மிடத்துல என்னெல்லாம் இருக்கணும்னா இயேசு கிறிஸ்து பிரதிபலிப்படிக்கு அவரை வெளிப்படுத்தும்படிக்குத்தான் மனவாட்டி தேவன் பூமியில அவர் அனுப்பி இருக்கிறார். எப்படிதமாக இயேசு கிறிஸ்து விசுவாசம் இருந்ததோ அதே போல மனவாட்டிக்கு விசுவாசம் இருக்கும், மனவாட்டிக்கு கிரியை இருக்கும், மனவாட்டிக்கு தாழ்மை இருக்கும். அல்லேலூயா. மனவாட்டிக்கு விசுவாசம் இருக்கும், மனவாட்டிக்கு கிரியை இருக்கும், மனவாட்டிக்கு தாழ்மை இருக்கும். இந்த 3 காரியங்கள் இருப்போமானால் நீங்கள் நீதிமான். நீங்கள் அடித்து சொல்லலாம், நான் நீதிமான் என்று. அல்லேலூயா. மனுஷனுடைய பார்வையில் அல்ல, தேவனுடைய பார்வையிலே நான் நீதிமான் தான், நான் விசுவாசிக்கிறேன், நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லும் பொழுது தேவன் பாருங்க, உண்மையிலே நீங்க தான் நீதிமான். அல்லேலூயா. சகோதரர்களே, நீங்கள் இன்றைக்கு இந்த சுவிசேஷமானது, இந்த செய்தியானது எதை காண்பிக்குது என்றால், உண்மையான நீதிமான இடத்துல, உண்மையான மனவாட்டி இடத்துல எதெல்லாம் இருக்கும், எதெல்லாம் இருக்காது என்பதான் நமக்கு செய்தி வழியாக நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. சகோதரர்களே, இன்றைக்கு நாம் விதமாக தான் நீதிமான்களாக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து தான் யாக்கோபுக்கும் பவுலுக்கும் நடுவராக இருந்து தேவன் என்ன செய்வார் என்றால், யார் நீதிமான் சொல்லும் பொழுது கடைசியாக அவன் அந்த 2 பேருடைய வாதத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து கடைசியா என்ன சொல்வாருங்க? நீ கிரியை சொல்ற, நீ விசுவாசம் சொல்ற, உண்மைதான், ஆனாலும் இதெல்லாம் இருந்தாதான் நீதிமான் என்று அந்த நடுவராக இருந்து இயேசு கிறிஸ்து என்ன செய்றாருங்க? நடுவில் ஒரு தாழ்மையை கொண்டு வந்து இவனே நீதிமான் என்று சொல்லி அல்லேலூயா அவர் இந்த மன்றத்தை பட்டிமன்றத்தை தேவன் என்ன பண்ணாரு? முடிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையிலே நாம் ஒரு பாடலை பாடுவோம், காணிக்கை பாடல். இந்த பாடலை பாடி நாம் பிறகு ஜெபித்து நாம் முடிக்கிறோம். 407 பக்கம்.
19வது பாடல் விசுவாசமா நீதிமான் 409 409 407 407 பக்கம் 407 எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாசத்தினால் நீதிமான் என்ற பாடலை பாடுவோம். 407 19வது பாடல். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கைவாரி நாயகன் கைவிடாதே, கைவாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. தந்தை தாய் என்னை வேறொத்திட்டாரோ, வந்த பாசங்கள் அருந்திட்டாரோ, தந்தை தாய் என்னை வேறொத்திட்டாரோ, வந்த பாசங்கள் அருந்திட்டாரோ. நின்றை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். நின்றை தாங்கிட்ட தேவன் நம்மை சொந்த கரங்களால் அணைத்துக் கொள்வார். கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாதே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பிறர் வசை குறித்தும் பொருத்தி, கேளாததை சொல்லும்போது, நரகத்தை குறித்தும் பொருத்தி, கேளாததை சொல்லும்போது, நீ மகிழ்ந்து களி கூறு. வேட்கை மாறு மிகுதியாகும், நீ மகிழ்ந்து களி கூறு. வேட்கை மாறு மிகுதியாகும். கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கைவாரி நாயகன் கைவிடாதே, கைவாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. ஹல்லேலூயா. நாம் துணைந்ததாக நாம் இப்போ ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். நாம் ஒவ்வொரு கண்களை மூடுவோம். நேற்று நின்று மாறாத எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீதிமான் ஒருவன் எவ்விதமாக நீதிமான் ஆகிறான் என்பதை உடைய வார்த்தையின் வழியாக செய்தியின் வழியாக நாங்கள் பார்த்து கொண்டவரே, இதோ நாங்கள் அநேக உபதேசங்கள் உண்டு, மகத்தான வெளிப்பாடுள்ள செய்திகள் உண்டு ஆண்டவரே. எங்களுக்கு அடிப்படையான சத்தியம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. கர்த்தாவே, நாங்கள் அஸ்திபாரம் இல்லாமபடி மேலே கட்ட முடியாது ராஜா. இதோ நாங்கள் நீதிமானா இல்லையா, எங்களிடத்துல என்ன தவறுகள் எல்லாம், நமக்கு பிரிவில்லாத ஜீவிகள் எல்லாம் எங்களிடத்துல என்ன காணப்படுகிறது என்பதெல்லாம் நாங்கள் வேத வாக்கியங்கள் மூலமாக மிதமிஞ்சின நீதிமானாக நாங்கள் காணப்படாதபடிக்கு, யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக எண்ணப்பட்டது போல நாங்கள் எங்களுடைய பார்வைக்கு நீதிமானாக இராதபடி ஆண்டவரே, இதோ கர்த்தாவே அந்த ஆயக்காரனை போல ஆமாண்டவரே அவன் வானத்தை இதோ அண்ணாந்து பார்க்க கூட கர்த்தாவே துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு பாவியா என் மேல் கிருபியா என்று சொன்னது போல தேவனே, நாங்கள் அந்த ஆயக்காரனை போல உங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே யோபுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் செய்கிறோம்.
தேவனே கர்த்தாவே இந்த வேளையிலே எங்களை ஒரு விஷயம் நீங்கள் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டு கர்த்தாவே கிரியினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு தாழ்மை உள்ளவர்களாக நாங்கள் கர்த்தாவே வரும்பொழுதுதான் உண்மையான நீதிமான் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே ஒருவேளை எங்களிடத்தில் தாழ்மை இல்லாத இருதயம் காணப்படுமானால் கர்த்தாவே அந்த இருதயத்தை நீ ஆண்டவரே அப்புறப்படுத்தி கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை நீ தர வேண்டுமாய் ஆண்டவரே அதற்குள்ளாக உங்களுடைய ஆவியை வைத்து ஆண்டவரே கர்த்தாவுடைய வருகை மட்டுமாய் நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். இது வேலையோட கர்த்தாவே எங்களை கர்த்தாவே உங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி விசுவாசிகளை குடும்பங்களை ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். இந்த வேளையிலே அவளை ஆசீர்வதியும் ஆண்டவரே அவருடைய தேவையில் எல்லாம் சந்திங்க. விரோதமாக எழும்புற ஆவியை நிர்மூலமாக்கி விடுவீராக. தேவனே எல்லாருக்கும் பலத்தை சுகத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து அவருடைய ஆகார தேவையை சந்தித்து அவருடைய விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவை இறுதி மட்டமாய் அவருடைய நீதிமான்களாக நீ வைத்து ஆண்டவரே அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். கர்த்தாவே ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கக்கூடிய ஜெப தாளந்தை ஜெப வாஞ்சைகள் சபைக்கு நீ தருவீராக. ஜெப ஆவியை ஊற்றுவீராக. ஒருவருக்காக ஒரு பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய அந்த பாரத்தை நீ எங்களுக்கு தாருமாண்டது. இதோ அந்த சகோதர ஐக்கியத்தை இன்னுமாய் நீ கூட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சாத்தானா நம்ம எப்பொழுது சகோதர சிநேகத்தை கெடுக்கிறதாக காணப்படுகிறான். எல்லா கசப்புகளையும் அப்புறப்படுத்துங்க. எங்களுக்குள்ள தெய்வீக சமாதானம் தெய்வீக அன்பும் எனக்குள்ளே கர்த்தாவே காணப்படட்டும் ஆண்டவரே. தேவனே எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த காணொலியை கண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரியை ஆசீர்வதிப்பீராக. எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்படுக்கிறோம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. நான் இயேசுவை நேசிக்கிறேன் மேல் மேலும் நேசிக்கிறேன். நான் இன்று அவரை வாழ்த்துவேன். நான் இன்று அவரை வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. நான் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் சிஸ்டர். ஒரு அன்பின் வாழ்த்துக்களை வாழ்த்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.